நிலையத்துக்கு அழைக்கலாம். தேங்க்யூ. அவ்வளோதான். ஒரு வார்த்தைகள்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவோம், அதுக்கான தேங்க்யூ அப்படின்னு 2 வேர்ட்ஸ்ல வந்து முடிச்சிட்டாரு. ஸோ அடுத்ததா ஜோசப் பால் அவர்கள் ஏதாவது பேசுறாரான்னு கூப்பிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால தான் நாங்கள் எல்லோரும் இந்த ஸ்டேஜில் இருக்கோம். நான் கட் பண்ணால் ஒரு 5 years பேக் நானும் இந்த மாதிரி ஒரு கேமரா பிடிச்சிட்டு ஒரு யூடியூப் சேனலுக்காக உட்காந்துருந்தேன். எப்பயாவது இந்த கனவோடு இருந்தேன், எப்படா இந்த மாதிரி பேசுவோம் அப்படின்னு. அந்த கனவை நிறைவேற்றின விக்னேஷ் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவரோட சப்போர்ட் இல்லாமல் நான் இந்த இடத்துல இல்லை. ஆனால் எனக்கு இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியுது, இவர் என் கூடயே தான் இருக்காரு. ஆனால் இவ்வளோ பெரிய ஆள்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன் அவர் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு அவர் தான் பெருமை பண்ணணும். ஆனால் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸே ஃபோன் பண்ணி அவரை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் கூட ஃப்ரெண்டாக இருக்கு நான் தான் ரொம்ப பெருமை பண்ணணுன்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் அஸ்வின் அண்ணா, அவரை பார்த்து நான் உண்மையாகவே ஃபஸ்ட் டே ரொம்ப பயந்தேன். ரொம்ப ஆட்டிடியூடு, ரொம்ப சீரியஸான ஆளாக இருப்பாருன்னு. ஆனால் ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப நல்ல கேரக்டர். எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவர்கிட்ட ஃபஸ்ட் டே அப்போ நாங்கள் ஒரு டைம் சொல்லியிருந்தோம், 7 o'clock அந்த மாதிரி இருந்தால் போதுன்னு. நாங்களாம் அதே லொக்கேஷனில் தான் தூங்கிட்டு இருக்கோம், நானும் டேரக்டர்லாம். அவர் ரொம்ப பஞ்சுவல். 6:15 வந்துட்டார். நாங்கள் அப்போ தான் ஏஞ்சி குளிக்கவே போகிறோம். 5:30 வந்துட்டார் அவர். சரி ஃபஸ்ட் டே தான் இவ்வளோ பஞ்சுவலாக இருக்கும் பார்த்தா டெய்லியுமே அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ரொம்ப பஞ்சுவலாக. நாங்கள் அதுக்காக பிஃபோர் வந்து ரெடியாகி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அஸ்வினா, நைஸ் ஒர்க்கிங் வித் யூனா, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் பவானி ஸ்ரீ, அவங்க வந்து எங்கள் அப்பா அம்மா கூட எனக்கு இவ்வளோ பேர் ஆப்ஷன் வந்து யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. எனக்கு என் பேர் ஜோசப், ஆனால் அவங்க என்ன ஜேம்ஸ், ஜார்ஜ், வில்லியம்ஸ் இதெல்லாம் கிறிஸ்டியன் பேரும் சொல்லிட்டேன். இப்போ கூட கேட்டிங்கன்னா என் பேரை தப்பாக தான் சொல்லுவாங்க. இப்போ ஜேசன் ஏதோ சொல்லியிருக்காங்க, அவங்க இப்போ கூட என் பேர் ஜோசஃப்ங்க. அப்புறம் பிரிகிடா மேம், அவங்க நடித்ததோட ப்ரொமோஷனுக்கு நிறைய டே ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்க அவ்வளோ ஸ்வீட்டு. இந்த சின்ன படத்துக்கு சின்ன ரோலாக இருந்தாலுமே எல்லா ப்ரொமோஷனுக்கும் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் மேம். அப்புறம் பாலாண்ணா, என்ன இது சொல்லுவாங்க, அவர் வந்து என்னை ஷார்ட் ஃபிலிம்லேருந்து என்னை சினிமாட்டோகிராஃபர் இப்படியாவது ஆக்கிடணும்னு நிறைய வாட்டி சொல்லி கடைசியில் எனக்கு ஒரு படம் சான்ஸ் தந்தார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் நாங்கள் ஒரு பாதி ஸ்டேஜில் இருந்து இன்னொருத்தர் எங்களை தூக்கி விடணும்னு நாங்கள் ஒரு சப்போர்ட் தேவைப்படும் போது அனில் அண்ணா வந்து எங்களை தூக்கி விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த மங்காத்தலை சொல்கிற மாதிரி கடைசியாக தான் வந்தார் விநாயக்குன்னு சொன்னபோது தான் செந்தில் சார் வந்தார். செந்தில் சார் வந்தார், வந்து January 23rd ரிலீஸ்ன்னு சொன்னார். ரிலீஸ் பண்ணார். சக்ஸஸ் மீட் நடக்கும்னு சொன்னார், பண்ண வச்சார். படம் நல்லா வரும்னு சொன்னார், அதுவும் பண்ண வச்சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கு. அப்புறம் ஜெகதீஷ் அண்ணா, நான் உங்கள் ஒர்க்கு பார்த்தேன், உங்கள் கூட நீங்கள் ஒர்க் பண்ணும்போதும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்கள் ஒர்க்கு. நான் நிறைய அந்த டைமில் நிறைய கற்றுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி வித் ஒர்க்கிங் யூ. அப்புறம் முத்துன்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர், அவர் வரல. அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு, எதிரி எல்லாமே சொல்லலாம். ஏன்னா நான் எடுத்த எல்லா ஷாட்டும் நல்ல ஷாட் எல்லாத்தையும் தூக்கி கடைசியாக நான் எது பிடிக்கலன்னு சொன்னோம் அந்த ஷாட்லாம் வச்சு எனக்கு தந்திருக்கான். அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நம்ம இபி அவர் பிரியன்னா, அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் எப்போ ஃபோன் பண்ணி என்ன கேட்டாலுமே உடனே வந்து பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிடுவார். வாய்ப்பு இல்லை குமார், அதெல்லாம் கிடைக்காது. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் கால் பண்ணி ஆனால் பேலன்ஸ் சம்பளம் அப்படின்னு கேட்டேன். தம்பி அதுவுமே பட்ஜெட்டில் வராது, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. அப்புறம் கொஞ்சமாக போடுறாரு அவர் ஏதோ பார்த்து எனக்கு. அப்புறம் ராபின்னா தான் வந்து இந்த லாஸ்ட்டில் வந்த ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி திடீர்னு எங்கேருந்து வந்தாருன்னு தெரில. இவருக்கு பயங்கரமான ஃபேன்ஸு. இந்த அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி வந்து ஒன்று நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அப்புறம் யாருக்கே மறந்துட்டேன்னா தெரில, தேங்க்ஸ். யார் ரக்ஷன்னா, ஆனால் நான் உங்களோட கிரேட் ஃபேன். ஆனால் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ண முடியல, ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் அமர்னு ஒருத்தரை நம்ம அந்த காமெடி பண்ணவர், அவரோட கவுண்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நான் அப்போலேருந்தே ஃபேன். அவர் விஜய் டிவிலேருந்து. அவர் இப்போ இல்லை, ஆனால் நான் அவரை மிஸ் பண்ணுறேன். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்.
எல்லாரையும் அவர் வந்து பாராட்டி பேசினாரா கலாச்சாரான்னு தெரியல, பட் எனிவே தட் வாஸ் ரியலி நைஸ் அண்ட் கியூட் ஆஃப் ஹிம். அண்ட் அடுத்ததாக படத்தோட டீமுக்கு விஷஸ் சொல்றதுக்காக சிக்ஸ்த் என்டர்டெயின்மெண்ட்ல இருந்து தினேஷ் அவர்களை அழைக்கலாம். குட் மார்னிங் ஆல். ஹாட்ஸ்பாட் சக்ஸஸ் மீட் இதில் கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ ஸ்டார்ட் வித் விக்னேஷ். விக்னேஷ் சார் பற்றி சொல்லணும்னா சார்ன்னு சொல்லிட்டேன், விக்னேஷ் பிரதர் தான் கூப்பிடுவேன். விக்னேஷ் சொல்லணும்னா லைக் அவர் ரொம்ப இந்த பேக்கெட் ஃப்ரெண்ட்லின்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லி அவர். ஸோ நீங்கள் ஒரு 2 கோடியில் படம் எடுக்க சொன்னாலும் எடுப்பார், 5 கோடியில் எடுக்க சொன்னாலும் எடுப்பார். இஸ் வெரி எஃபிஷியன்ட் ஃபார் டூயிங் 20-25 crores பட்ஜெட்லாம். ஸோ இனி வர காலகட்டங்களில் அவர் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் பாலா சார் வந்து எனக்கு ஹாட்ஸ்பாட் 1 தான் பரிச்சயமானாங்க. வெரி ஸ்வீட் பர்சன் அவர். அந்த டைம்லேயே வந்து இப்படி ஒரு படம் எடுத்துட்டோம், இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதுக்கு ஒரு பேஷனேட்டாக ஒரு டிரைவ் இருக்கு இல்லையா, அது அவர்கிட்ட இருக்கு. ஸோ அந்த ஒன்னோட சக்ஸஸ் தான் டூ வந்து ப்ரெஸ் அண்ட் மக்கள் எல்லாருமே கொண்டாடினதால 2 வந்து இன்னும் நல்ல பெருசாக பேசப்பட்டிருக்கு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் 3-4 பண்ணிட்டே இருக்கணும் அடுத்தடுத்து. அப்புறம் விஷ்ணு விஷால் சார், இன்னைக்கு விஷ்ணு சார் வரலையா சார்? விஷ்ணு சார் ப்ரெசன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அந்த மாதிரி ஃப்ரெஷ் புதுசாக வர டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் விஷ்ணு சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் விஷ்ணு சார். அண்ட் செந்தில் சார், பொதுவாக இந்த ரிலீசிங் செனாரியோ வர வச்சு என்ன ஆகிடும்னா பேனர்ஸ் கிடைக்காது. அப்படியே பேனர்ஸ் வந்தாலும் சின்ன படங்களுக்கு பெருசாக அந்த முக்கியத்துவம் கொடுத்து சென்ட்ரஸ் போடுறதுல இருக்கட்டும், அதை சஸ்டைனபிள் பண்ண வைக்கிறதுல இருக்கட்டும், அதெல்லாம் நடக்காது பெரும்பாலும். பட் 5 ஸ்டார் செந்தில் சார் கிட்ட அது இல்லை. அது வந்து சூப்பராக சார் வந்து பொசிஷன் பண்ணுறாங்க. அண்டு ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சு மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது இன்னும் ஷோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது. தேங்க்யூ சார், சூப்பர் சப்போர்ட் ஃபார் 5 ஸ்டார் செந்தில் சார். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் தம்பி ரக்ஷன் அண்ட் ஆதித்யா, இவங்க 2 பேருமே எப்படின்னா ரொம்ப வைரலான ஒரு சென்சேஷனால ஒரு கண்டென்ட்டை ஹேண்டில் பண்ணாங்க. பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் சூப்பர். ரக்ஷன் அண்ட் ஆதித்யா. ரக்ஷன் அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. பெஸ்ட் விஷஸ் ஃபார் ரக்ஷன். அண்ட் ஆதித்யா, நீங்களும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க அண்ட் பெஸ்ட் விஷஸ். அண்ட் அஸ்வின், ஐ கம் வித் அஸ்வின். அஸ்வின் ப்ரோ என்னன்னா, ப்ரோ எனக்கு வந்து கொஞ்சம் வருஷமா தெரியும். அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு பேசிட்டே இருப்போம். அதுக்கான டைம் அமையாமையே போயிடுச்சு. வெளியிருந்து அஸ்வின் பத்தி நான் கேள்விப்பட்டது வேற. பட் அவங்களோட பழகும் போது அது நம்ம பழகினாதான் தெரியும். அவர் ரொம்ப ஸ்வீட். அவர் வெளியே பேசுற அந்த டிஸ்கிரிமினேஷனே இல்லை. அவர் டோட்டலா வேற அவர் ஆக்சுவலி. அண்ட் அவரோட டெடிகேஷன், அவரோட ஒர்க், அவரோட ஹாட்ஸ்பாட்டுக்கு அவர் கொடுத்த அந்த ப்ரெசன்ஸ், இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு விக்னேஷ் என்கிட்ட. ஷூட்டிங் எப்படி எடுத்தாங்க, என்ன டைம்ல பண்ணாங்கலாம். ஸோ பெஸ்ட் விஷஸ் ப்ரோ. உங்களுக்கு பெரிய ஒரு ரவுண்ட் வருவீங்க தமிழ் சினிமால. அதுக்கான எஃபிஷியன்ஸ் இருக்கு, முயற்சிகள். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஹாட்ஸ்பாட். நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டபுளாக இருந்தது. அண்ட் சஞ்சனா திவாரி, அவங்க வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க தம்பி ராமையா சாரோட. அந்த போர்ஷன்ல எல்லா பெண்களுமே கனெக்ட் ஆவாங்க. அவங்க மாடர்ன் உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களுமே கனெக்ட் ஆவாங்க அவங்களோட எக்ஸ்பெஷல் அந்த போர்ஷன்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் வீட்லயும் அதை பார்த்துட்டு ரொம்ப பெருமையா சொன்னாங்க, சூப்பர், நல்லா பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் விஷயம்மா உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் ஆதித்யா, அவரோட டைமிங்ஸ் வந்து கதையை நவுத்திட்டு போறதுல அவ்வளோ டைமிங்ஸ் சூப்பர் பிரதர். நீங்களும் மிஸ்டர் அமர் 2 பேருமே வந்து
என்ன சொல்லிட்டீங்க, பிளாஸ்ட் பண்ணிட்டீங்க தியேட்டர்ல. உங்களோட போர்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றாங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ அண்ட் டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் போஸ்டர் டிசைனர் அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் லாஸ்டா மிஸ்டர் வேலு பிஆர்ஓ. சின்ன படங்களுக்கு பிஆர்ஓஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரியும். அந்த வகையில் இவர் வந்து எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணுவார். இந்த சின்ன படம் பெரிய படம்லாம் பிரிக்காம எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நான் அந்த வேலைக்கு எவ்வளோ பெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு. உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ் வேலும். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், பெரிய ஆளா வரணும். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன். ஸோ மச். அண்ட் அடுத்ததா வந்து ரொம்ப ஆர்வமா ரொம்ப ஹாப்பியா அவங்களோட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இபி பிரியன் அவர்களே அழைக்கலாம். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை வெற்றி படமாக்கிய மக்கள் நீங்களும் தான் இதுக்கு முக்கியமான காரணம். நான் ஃபஸ்ட்டு விக்னேஷ் பற்றி சொல்லணும். எனக்கு இந்த ஒர்க்கை வந்து நீ இதை பண்ணு, நீ கண்டிப்பாக பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்னை புஷ் பண்ணி இதுக்குள்ளே தள்ளி விட்டது வந்து விக்னேஷ் தான். பட் நான் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஜெகதீஷ் ப்ரோ, ஜோசப், கதிர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சஞ்சனா மேம், அப்புறம் பவானி மேம். எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, ஸோ அதான் ஒரு மாதிரி பேசுகிறேன். ஆதித்யா ப்ரோ, அப்புறம் ஜோசப் சொன்னான் அஸ்வின் ப்ரோ வந்துட்டு 5:30க்கெலாம் வந்துட்டாரு அப்படின்னு. அதுக்கு நான் தான் காரணம். நான் கொஞ்சம் எப்போவுமே எல்லாருக்கும் ஒரு டைம் சொல்லுவேன், ஆனால் ஷார்ட் டைமிங்க்கு வந்துடுவார். நான் விக்னேஷ்ட சொல்லுவேன், என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியலடா, கரெக்டாக வந்துடுவார்டா, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்லியிருக்கேன். ஸோ சாரி ப்ரோ ஏதாவதுனா. அதான் என்னோட ப்ரொடியூசர்ஸ் சுரேஷ் அண்ணா, அனில் பிரதர், பிரிகிடா மேம், யார் பெரியாவது விட்டுருக்குனான்னு தெரில, தினேஷ் பிரதர், கடைசியாக செந்தில் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ராபின் பிரதர், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீக் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற புஷ்ல தான் நாங்கள் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கோம். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக படத்தோடைய கோ ப்ரொடியூசர் சி சுரேஷ்குமார் அவர்களே அழைக்கலாம். டைரக்டர் என்னை சென்சார் பண்ணி வச்சிட்டாரு. நான் ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய பர்மிஷனோட தான் பேசுகிறேன். எல்லாத்துக்கும் டைரக்டர் தான் பொறுப்பு. இல்லை அதுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது. அப்படிலாம் அவர் சாதாரண விட்ட முடியாது. அது இன்னும் ஒரு 3 நாளையோ ஒரு வாரத்திலே தெரியும். ஆக்சுவலாக செக் கொடுக்கலான்னு இருந்தேன். நான் அவருக்கு இல்லை, அஸ்வின் சாருக்கு செக் புக் எடுத்துகிட்டு வரல, அவருக்கு கொடுத்து நான் லாக் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ நான் படிக்கும்போது ஸ்டெடியாவில் ஒரு போர்டு இருக்கும், படிப்பும் படிகளும் மேலே உயர வழிகள் அப்படின்னு. அப்படி தான் உங்களையும் பார்க்குற பத்திரிகையாளர்கள். ஏன்னா நாங்கள் முதல் படத்தில் செஞ்ச ஒரு சில பிழைகளை எங்களுக்கு சுட்டி காட்டி அழகாக எடுத்து சொல்லி எங்களை இந்த ஸ்டேஜில் 2வது வெற்றி விழா கொண்டாடுறதுக்கு அதுக்கு நீங்கள் மட்டுமே முழு பொறுப்பு. உங்களுக்கு பெரிய நன்றி எனக்கு. அப்புறம் அடுத்த நன்றி என்னுடைய அப்பா மாதிரி இருக்கிற கிரி மாஸ்டர். அவர் உங்களுக்கு யாருன்னு தெரியாது. அவர் நான் இங்கே இருக்கிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கும் அவர் தான். நான் லாஸ்ட் முறை சொன்னேன் வீணாலே வெற்றி விக்னேஷ் கார்த்திக் அப்படின்னு. என் வாழ்க்கையில் 300 வீ இருந்ததை நான் சொல்ல மறந்துட்டேன். என் ஒய்ஃப் வனிதா. வீணாலே வெற்றி அது விக்னேஷ் கார்த்திக் தான். அது எப்பயுமே அது அந்த வெற்றி உங்களுடைய தொடரும். நான் உங்க கூட சொன்னல, உங்களுடைய வெற்றி உங்களுடைய எல்லை வானம் அப்படின்னு. அது மாதிரி அடுத்தது நான் ஆர்டிஸ்ட் பேரெல்லாம் சொல்லி முடிச்சிடுறேன். எம்எஸ் பாஸ்கர் சார் ரொம்ப சூப்பர். அவரை பற்றி நான் ரொம்ப நல்லா நடிச்சிங்கன்னா நம்ம சொல்லக்கூடாது, அவர் வாழ்ந்துட்டார். அந்த கதையை ரொம்ப நிற்க வச்சுட்டாரு. தம்பி ரமேஷ் சார், பிரியா பவானி சங்கர் அவங்க வர முடியல. அஸ்வின் சார், ரக்ஷன், ஆதித்யா, பிரிகேடா, பவானிஸ்ரீ, சஞ்சனா திவாரி, ராபின், சதீஷ் மியூசிக் டைரக்டர், அப்புறம் பால், ஜோசப் பால், ஜோசப் சார் ஒளிப்பதிவாளருக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு. சூப்பர். உங்களை நிறைய பேசணும்னு நினச்சேன் சார். அப்புறம் பானு சார் எங்களை வழிவிட்டார். இந்த 23 அவர் தான் எங்களை வழிவிட்டார். அவருக்கு ரொம்ப நன்றி. 5 ஸ்டார் செந்தில் சார், எங்கள் படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி சார். அப்புறம் எங்களுக்கு சென்ட்ரலில் துணையாக யாரோ ஒருத்தர் வருவாங்க, அப்படி அனில் சார். இவர் சென்ட்ரலில் துணையாக வந்தார். அப்புறம் லாங் டைம் வருவார்.
நம்ம தொடருவோம். இந்த ஹாட்ஸ்பாட் 1, 2 எல்லாம் பிரிக்க மாட்டோம் விமல். அது ஒரு ஃபேமிலி. அது போயிட்டே இருக்கும். அது விக்னேஷ் சார் எங்களுக்கு தம்பி, சாருன்னு சொல்லணும், தம்பி. அவர் இருக்கிற வரைக்கும் ஹாட்ஸ்பாட் இருக்கும். அவரு வேற அந்த இருக்கிறல்ல நீங்க அவரு வேற பெரிய பட்ஜெட் படமா பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படிலாம் எங்க படம் பண்ணக்கூடாது நினைக்கிறீங்களா நீங்க? எங்க படத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது. ஆனா அவருக்கு எந்த பட்ஜெட்டும் கிடையாது. அவர் ஃபிக்ஸ் பண்றது தான் சேலரி. நாங்கெல்லாம் அவருக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். எல்லாருக்கும் நன்றி. பிரியன், அப்புறம் தயாரிப்பாளரும் நடிகருமான பாலா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ரக்ஷன் ப்ரோ, நீங்க அப்பயும் பேர் விட்டோம் பாத்தீங்களா, அவர் ஆதித்யா பாஸ்கர், எல்லாரும் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ, நீங்கள் செம்மையாக பண்ணியிருந்தீங்க. அப்புறம் மற்றபடி நான் நிறையா பேசணும்னு நினச்சேன், என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன், பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் இன்னையிலிருந்து அஸ்வின் சாருக்கு ரசிகனாக மாறிட்டேன். அதை நான் இங்கே சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் இன்னையிலிருந்து உங்களோட ரசிகன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அண்ட் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் கூப்பிட போறோம். குரூப்ல டூப் மாதிரி இந்த ஸ்டோரியில வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஒரு கார்னர்ல இருந்தாரு. கடைசியில ஒரு ட்விஸ்ட்ல வந்து அவர் ரிவீல் பண்ணோடனே தியேட்டரே பயங்கர பிளாஸ்டா இருந்தது. ஸோ அதனால இந்த தருணத்துல இருந்து அவரை மாஸ்டர் ஆஃப் டிஸ்கைஸ் அப்படின்னு வந்து கூப்பிடணும் அப்படின்னு அவரே சொன்னாரு. அதனால லெட்ஸ் வெல்கம் our மாஸ்டர் ஆஃப் டிஸ்கைஸ் ராபி அவர்கள். For that introduction. All glory to God. Firstly, I'd like to thank my family. If it weren't their sacrifices, I wouldn't be standing here. Thank you for supporting my dream. Secondly, I would like to thank Director Vignesh Karthik. Acting chance கொடுத்ததுக்கு ஆல்ரெடி நான் தேங்க் பண்ணிட்டேன், but that was not good enough. என்னோட ஃபர்ஸ்ட் மூவியில் 3 டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் கொடுத்து 3 டிஃப்ரெண்ட் லுக்ஸ் கொடுத்து லெங்தி டயலாக்ஸ்லாம் கொடுத்து அதை அழகாக ப்ளேஸ் பண்ணி ஒரு ஹியூஜ் கிளைமேக்ஸ் அப்ளாஸ் மூமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு கோயில் கட்டியே கும்பிடலாம். பிரதர், ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ரைசிங் மை பார் அண்ட் ஐ எம் இன் டெட் வித் யூ ஃபார் மை லைஃப். Oh, sorry. Producer Bala, business man என்ன மீட் பண்ணாரு. இன்னைக்கு என்னோட டார்லிங் பிரதர் ஃப்ரம் another mother ஆயிட்டாரு. Thank you for being thank you for being generous, kind and patient, brother. அடுத்தவங்களுக்கு தமிழ் தான் இருக்கு. என்னோட நிதிலன் கேரக்டர் கவுண்டர் மேலே கவுண்டர் போட்டு ரசிக்க வச்சது அமர் தான். தேங்க்யூ அமர் ஃபார் பீயிங் சச் அ ஸ்வீட் ஹார்ட். என்னோட மைக்கேல் கேரக்டரை பேரபிள் ஆக்குனது மை டியர் நண்பர் ஆதித்யா பாஸ்கர், ஆதித்யா கதிர். தேங்க்யூ ஸோ மச். And I would like to thank Executive Producer Priyan, Co-Director Kishore, Associate Director Elumalai, Gopinath, Assistant Director Madhavan, Prabhakaran, Gajashri, Vetri, Tabitha, Gautam, Satya. ஒரு ஃப்ரேமையும் பார்த்து செதுக்கிய சிற்பி என்னோட டார்லிங் DOP ஜோசப் at P2X. Thank you. Art Supervisor Gopi, Editor Muthu, PRO Velu, சுந்தர் பாலா, எல்லாருக்கும் என்னோட நன்றி. இன்டர்வியூவில் ஸ்பேஸ் கொடுத்த குமுதம் அண்ட் ரெட்நூல் க்ரூவுக்கு என்னோட நன்றி. இன்டர்வியூஸில் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்ச பிரைட் ஷைனிங் ஸ்டார்ஸ் ஆதித்யா பாஸ்கர், பவானி ஸ்ரீ, பிரிகிடா சாகா, சஞ்சனா திவாரிக்கு என்னோட நன்றி. நெட்டிசன்ஸ்க்கு என்கேஜிங்காக ட்ரீட்ஸ் ட்ராப் பண்ணி ஹாட்ஸ்பாட் 2வையும் அதோட கேரக்டர்ஸையும் பியூட்டிஃபுல்லாக ப்ரமோட் பண்ண டிஜிட்டலி பவர்ஃபுல் பிரேம் ஷியாம் அண்ட் டீமுக்கு என்னோட நன்றி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தியேட்டர் வந்து ஹாட்ஸ்பாட் 2 மச் படத்தை எல்லாரும் பார்த்து சோஷியல் மீடியாவில் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மில்லியன் தேங்க்ஸ். ஹாட்ஸ்பாட் 2 மச்சை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த ஒரு படத்தை வெற்றி படம் ஆக்குனதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு என்னோட உளமார்ந்த நன்றிகள். அடுத்து இவங்களோட என்னால் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண முடியல. பட் நங்கூர மாதிரி டேரக்டரோட ஐடியாலஜிஸை ஆடியன்ஸோட மனசில் இழுத்துட்டு போன MS பாஸ்கர் சாருக்கும் தம்பிராமையா சாருக்கும் என்னோட நன்றி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அஸ்வின், போன ப்ரெஸ் மீட்டில் என்னை பற்றி பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் கைண்ட் வேர்ட்ஸ். இட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் அபவுட் யூ. அப்புறம் ஒரு 4-5 நாளாக நான் தியேட்டரில் தான் இருக்கிறேன். எல்லா ஷோஸையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன்.
ஹாஸ்பிட்டல் சீனில் ஃபஸ்ட்டு ஹீரோயின் மேம் பார்த்து ஓகே மேமை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தீங்க. அந்த ரியாக்ஷன் பார்த்ததுலேருந்து நானும் உங்களோட ஃபேன் ஆகிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ படத்தில் பார்த்த ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ஏதோ ஒன்று பண்ணி நம்ம மனசில் வந்து நின்று இருக்காங்க ஆழமா அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில் வந்து அடுத்ததான் நம்ம கூப்பிட போகிறது ரகு மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். இருடா பேசுறேன் சொல்கிறேங்க. அது ஒரு கனெக்டிவிட்டி, இது ஒரு டீம் கோட் வேர்டு. பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இது இந்த ஸ்டேஜ் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜாக இருக்குது எனக்கு. எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் விக்னேஷ் ப்ரோ. பிகாஸ் வெற்றி பாதையை நோக்கி வந்துட்டுருக்குன்ற ஒரு இதில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் என்னென்னா டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தா ஆஸ்கரில் இருக்குது, ஹாட் ஸ்பாட் 2ல் நடித்தேன். இது இன்றைக்கி சக்ஸஸ் மீட்டில் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஷேரிங்ஸு. அண்ட் தென் ஒன் மோர் திங், இந்த ஸ்டேஜ் நான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் என்னோட தினேஷ் பிரதர், சிஸ்டர் என்டர்டெயின்மெண்ட். தேங்க்யூ டார்லிங். எனக்கு தெரிஞ்ச வேலை டான்ஸ் தான். நான் டான்ஸ் கொரியோகிராஃபராக தான் இதுக்கு வந்தேன். ஒரு நாள் வேலைன்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இது அப்படியே லைன் மாறி ஆக்டிங்கில் போய் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டாங்க. நானும் கேட்டேன். எனக்கு அந்த கதையை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யார் கூட பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ரக்ஷனும் ஆதித்யா பாஸ்கரும் சொன்னாங்க. 2 பேரும் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நாட்டு ஆர்டிஸ்ட்டு. நான் வந்து இந்த டீமில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கிட்டாங்க. எனிவே தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது ஸ்பாட்டில் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லைங்க, ஏன்னா அவங்க பின்னாடி நம்ம ஸ்கோர் பண்ணணும் போது நானும் எட்டிலாம் பார்க்குறேன். டிஓபி எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜெகதீஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜோசப் ப்ரோ கிட்ட நான் நிறைய ஒர்க் பண்ணல, நம்ம அடுத்த படத்தில் ஒர்க் பண்ணுவோம். ஜெகதீஷ் ப்ரோக்கு வந்து பெரிய தேங்க்ஸ். என்னன்னா நான் வந்து இப்படி எட்டி பார்க்குறது தான் அவருக்கு தெரியும். சார் கொஞ்சம் ரைட் வாங்க, தெரியுறீங்க இங்கே நில்லுங்க. தேங்க்ஸ். அதனால் இந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு வந்து ஜெகதீஷ் ப்ரோக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் தென் ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து விக்னேஷ் ப்ரோ தான். நான் இண்டஸ்ட்ரியில் ஒரு 15 வருஷமாக இருந்து நம்ம ஒர்க் பண்ணதில் பார்த்த ஒரு சச்ச ஸ்வீட் டைரக்டர் விக்னேஷ் தான். இதுக்கெல்லாம் தட்ட மாட்டல அது. ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போனாங்க. பிகாஸ் ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபரை ஆக்டராக நம்பி கூட்டு போய் ஒரு 2 பெஸ்ட் ஆக்டர்ஸ் கூட நம்ம நடிக்க வைக்கிறாங்கன்ற ஒரு கால் இருக்குல்ல. தேங்க்யூ. என் கூட இன்னும் 2-3 பேர் தி பெஸ்ட் ஆக்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஆப்போசிட் டீம், இந்த ஃபைட்டர்ஸ் டீம். சாரி ப்ரோ இல்லை, இந்த மாதிரி வந்து ரக்ஷன் டீமும் ஆதி டீமும் நாங்கள் தனித்தனியாக நின்று ஆப்போசிட்டில் பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு அந்த கோவம் வரும். ஏன்னா இவனுங்களை பார்க்கும்போது அப்படிதான் இருப்பானுங்க. என்னை வந்து கேட்டாருமா சார் ரியலாகவே பண்ணுறீங்க, இவனுங்களை பார்த்தாலே கோவம் வருது ப்ரோ. அதனால எனவே அவங்களும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. விக்கி சிவா இருக்கட்டும், சுந்தர் பாலாவாக இருக்கட்டும், அப்புறம் பிரித்திவா இருக்கட்டும், சில ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. அண்ட் தென் இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் நான் கண்டென்ட்டுக்கு வந்துடுறேன். என்னோட ப்ரொடியூசர் வந்து நான் பெருசாக இந்த படம் கனெக்ட் ஆகும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ப்ரொடியூசர் சிக்ஸர் என்டர்டைன்மெண்ட் தினேஷ் தான் நினச்சேன். இந்த படத்துக்கும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா தான் எனக்கு சொன்னாங்க சார் தான் ப்ரொடியூசர்னு. பட் ஸ்பாட்டுக்கு வருவார், என் கூட கனெக்ட் ஆகி கொஞ்சம் அப்படியே நாங்கள் பண்ணுற ஃபன் கூட அப்படியே கொஞ்சம் சேர்ந்தார். அதுக்கப்புறமா தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் ஆனார் எங்கள் கூட, என் கூட ஸ்பெஷலி. பிகாஸ் நான் எதுக்கு சொல்லணும்னா அவர் என்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், மாஸ்டர் பார்க்குற மனுஷங்கிட்ட ஒரு விஷயம் கற்றுக்கணும், ஒரு விஷயம் கற்றுக்கணும். அது மாதிரி உங்ககிட்டே நான் சில விஷயம் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். இது ஒரு பெரிய வார்த்தையாக நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்மக்கிட்ட எப்படி சொல்லுவாரா பேசுவாரான்றது. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு வந்து இந்த படம் பார்த்துட்டு எனக்கு அடுத்த வாய்ப்பு கொடுத்தாரான்னு தெரியல. அவரோட படத்துல அடுத்த படம் ப்ரொடியூஸ் பண்ற படத்துல எனக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தென் ஃபைசா செந்தில் சார், தேங்க்யூ சார் எங்க படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் ஆதித்யா கதிர்,
டார்லிங் நீ வேற லெவல் டார்லிங், உண்மையிலே நீ யுவர் இன்ஸ்பிரேஷன் டார்லிங். சில பேருக்கு, எனக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். சரி என்னன்னா, தேங்க்யூ அந்த யார் அது, தேங்க்யூங்க. நீயே கூப்பிட்டு வந்தியா? டேய் இப்போ வரல, இருந்தாலும் எனக்கு டைமிங் கரெக்டாக இருந்தது. இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா, சரி சினிமாவில் வரும்போது வந்து வெறும் டேலண்ட் மட்டும் இருந்தால் போதும் ஜெயிக்கலான்றதுக்கு ஒரு காரணம் வந்து கதிர். பிகாஸ் சத்தியம் ஸ்க்ரீனில் அவனோட கவுண்டருக்கு தேட்டரே கை தட்டுதுன்னா அது சும்மா கிடையாது, அது ஒரு பெரிய விஷயம். உனக்கு கடவுள் உன் கூட இருப்பா டார்லிங், நாங்களும் உன் கூட இருக்கோம். ஹாட்ஸ்பாட் 3, ஏன்னா அதில் நான் ஹீரோவாக பண்ணுறேன், அதில் நீ வந்து என் கூட. சார் என்னது சரி இல்லை சார், இல்லை அதுக்கு தான் இந்த கண்ணாடி போடு, கண்ணாடி போடு. எனவே தேங்க்யூ உட்காந்துரு. இப்போதான் சொன்னேன் டேலண்ட் இருக்கு, அதனால அதை வச்சு அப்படியே மூவ் பண்ணுங்க. எனவே சஞ்சனா அண்ட் பவானி மேம் அண்ட் தென் பிர்கிடா ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க, உங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எனவே அண்ட் தென் ஃபைனலாக டார்லிங் அஸ்வின் டார்லிங், நான் வந்து இந்த படத்துக்கு கொஞ்சம் இந்த படத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்தே நான் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சச் எ ஸ்வீட் ஹார்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். நீங்கள் பார்க்குற அஸ்வின் கிடையாதுங்க, அவர் வேறங்க, அது ஒரு குழந்தைங்க அது. டார்லிங் நீங்கள் நெகட்டிவிட்டிக்காக ஒர்க் பண்ணாதீங்க டார்லிங், உங்களுக்கு பாசிட்டிவிட்டி இவ்வளோ பேர் நாங்கள் கூட இருக்கோம், கண்டிப்பாக உங்க கூட நாங்கள் கூட இருப்போம். அதுதான் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் பேசிச்சு. எனிவே வேற யாரு அந்த இந்த டீமில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நம்ம கிஷோர், பிரபா, அதுக்கப்புறம் ஏழுமலை, இவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லி சோங்க. என்னதான் வந்து நாங்கள் டார்ச்சர் கொடுத்தாலும், இல்லை உண்மையில நடிக்க தெரியலனாலும் எங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்து எங்களுக்கு சில விஷயங்களை வர வச்சாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, ஆப்போசிட்டில் இருக்க டீம்லாம் ஒரு 2 ஹவர் எடுத்துக்கிறாங்க டைம். அது நான் எந்த டீம்னு சொல்ல வரல, நீங்கள் படம் பாருங்க, 2 ஹவரா பேப்பர் வச்சு சொல்லி கொடுத்துனே இருக்காங்க, அப்பவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பொறுமை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே இருந்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் பிரியன் ப்ரோ எங்களுக்கு டைமிங்லாம் சொல்லி எல்லாமே பேமெண்ட்லாம் போட்டு தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் ஆர்ட் டிபார்ட்மெண்ட், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த ஸ்டேஜை வந்து நான் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜாக நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். இவே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மாஸ்டர். வெல், அடுத்ததா வந்து ஒரு கவுண்டர் கிங்கை கூப்பிட போறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ படத்தில் 2 கவுண்டர் கிங்ஸ் இருந்தாங்க. ஒன்று அமர், அவரால் இன்னைக்கு வர முடியல. பட் இவர் வந்து சொல்லணும்னா படத்தில் ஒரே இடத்துல உட்காந்துட்டே காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணி பயங்கரமா வந்து கிளாப்ஸ் வாங்கிட்டாரு தியேட்டர்ல எல்லார் மத்தியிலையும். வெரி வெரி டேலண்டட் பர்சன். சன் டிவில இருந்து நானும் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட டேலண்ட் பத்தி நிறையவே தெரியும். ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஆதித்யா கதிர். எல்லாருக்கும் வணக்கம். ஹாட்ஸ்பாட் 2 ஃபஸ்ட்டு விக்னேஷ் கார்த்திக் பற்றி தான் சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்தால் இந்த மொத்த டீமும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு வந்து நான் பிகினிங்கில் வந்து மிமிக்ரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது விக்னேஷ் கார்த்திக் தான். எல்லாருக்கிட்டையும் பண்ணி காமிச்சிருக்கேன், யாரும் கண்டே பிடிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா அவரும் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நான் கண்டுபிடிச்சதுனால அவரும் என்னை கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுலேருந்து எங்கள் பயணம் தொடங்குச்சு. அப்போவே அவர் வந்து சூப்பராக கதை சொல்லுவாருங்க. அவர் போயிட்டு எந்த ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னாலும் கண்டிப்பாக செக்கு போட்டு கொடுப்பாங்க. இது வந்து நான் இந்த இடத்துல சொல்கிறேன், ஏன்னா நானே வந்து டீம் வாங்கி கொடுத்துருக்கேன் கதை கேட்டு. அந்த அளவுக்கு சூப்பராக கதை சொல்லுவார். அவருடைய க்ரியேட்டிவ் லெவலே வேறு தான். ஆக்சுவலாக வந்து ஹாட்ஸ்பாட் 1 பார்க்கும்போதே நம்மால் மட்டும் வித்தியாசமாக ஒன்று யோசிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபரீனா இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணவரை பெண் குயின் சொல்லிட்டீங்க நீங்கள். பட் இருந்தாலும் அவர் போனது டிஃப்ரெண்ட்டான வே தான். எல்லாரும் சமுதாயத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு கோணத்தில் பார்க்குறாங்கன்னா இவர் டிஃப்ரெண்ட்டாக இந்த சைட்லேருந்து பார்க்குறாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் வந்து எங்கே நான் ஃபஸ்ட்டு நடிக்கும் போது கூட எனக்கு பெருசாக தெரியல, நாங்கள் ஜாலியாக எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். எங்கே நான் பயந்தேன்னா அந்த ட்ரைலர் பார்த்து தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதில் வரும் சிவகார்த்திகேயன் 2050 முதலமைச்சர் அப்படின்னு. ஐயோ, அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து எதிர்கட்சி தலைவராக விஜய் சேதுபதி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. அவங்கெல்லாம் நினைப்பாங்க தலைவரை நாங்கள் பாட்டுன்னு சிவனேன்னு தான் சுற்றிட்டு இருந்தோம், என்னையாண்டா இழுத்து விட்டேன்னு ஒன்று இருக்குது. அப்படியும் தான் நான் பேசல, நீ அழுகுற அளவுக்கு அப்பாவை பற்றி பேசுனால. அதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஸ்டோரி, இந்த ஃபேன்ஸை வச்சு ராசா தாதா அப்படின்னு சொல்லிட்டு
எடுத்தோடனே பெரிய இடத்துல கை வைக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் தலைவரே அப்படின்னா இல்லை நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தார். அதில் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஆதித்யா பாஸ்கர் ப்ரோவும் அப்புறம் ரக்ஷன் ப்ரோவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இப்போ அவர் வந்து ராசா ரசிகராக வந்து யார் பேச்சும் கேட்கவே மாட்டார். அந்த ஆப்போசிட்டில் வந்து பொண்ணோட அப்பா சொல்லி கூட கேட்க மாட்டார். அப்படின்னு ஒன்று விக்னேஷ் கார்த்திக் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, சரி யார் அப்பா சொல்றதும் கேட்க மாட்டாருன்னு அவங்க அப்பாவே கேஷ் பண்ணி அவர் மூலியமாக சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவரும் தம்பிங்களா அந்த மாதிரிலாம் இருக்காதீங்கப்பா, ரசிகராக இருங்க, வெறியனா இருக்காதீங்க அப்படின்னு லென்த்தாக டைலாக்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா அவருக்கே நான் ரசிகராகன்னு சொல்லி சுந்தர் பாலாவை வச்சு சொல்ல வச்சு அவருக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னடா நீங்கள் இன்னும் திருந்த மாட்டீங்களாடான்ற மீட்டரில் முடிச்சிட்டாரு. அப்புறம் ரெண்டாவது கதை, சரி அந்த கதை எப்படி எடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா கதை சொல்ல தலைவர லைனாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கதை சொல்லிட்டேனா, நேற்றே வந்து ட்விட்டரில் வைரல் ஆயிடுச்சு தலைவர. அப்படியா? ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறது? சரி, ரெண்டாவது கதை பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா சாரோடைய கதை. அவர் வந்து அவருடைய கதையில் ஸ்கோர் பண்ணிட்டு கிளைமேக்ஸில் ஒரு பக்காவான ஒரு மேட்டர் பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தார். இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து நம்ம அஸ்வின் ப்ரோவோட கதை, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. இந்த 3 கதையிலே ரொம்ப சூப்பராக பியூரான ஒரு லவ்வாக இருந்தது. என்னன்னா அதையும் சொல்லக்கூடாது, அதுவும் ஒரு நல்ல கதை. அதுலேயும் அவங்க எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ராபின் ப்ரோ ஸ்க்ரோலிங் டைட்டில் மாதிரி ஃபுல்லாக எழுதி வச்சு உங்களை மாதிரியே பேசியிருக்கலாம் போல். நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண வந்தேங்க, இவங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து எதையுமே ரிவீல் பண்ணாமல் எப்படிங்க வந்து சந்தோஷத்தை வந்து பகிர முடியும்? பட் என்னோட கேரக்டர் பற்றி சொல்லிக்கிறேன் தலைவர். என்னோட கேரக்டர் வந்து லாஸ்ட்டாக எப்படி வந்து ரப்பர் பந்தில் வந்து படம்லாம் எடுத்து முடிச்சு லாஸ்ட்டாக வந்து என்னை இன்சர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையும் படம்லாம் எடுத்து முடிச்சுட்டு என்கிட்ட போட்டு காமிச்சு இந்த இடத்துல ஏதாவது நம்ம பண்ணலாம்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணி பண்ணதான் என் கேரக்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இந்த வருஷத்தில் முதல்ல எனக்கு ரிலீஸ் ஆன படம் ஹாட்ஸ்பாட் 2 அது வெற்றி படமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரியே நான் அடிக்கிற ஒவ்வொரு கவுண்டர்ஸ்க்கும் வந்து ஆடியன்ஸ் எல்லாரும் ரெஸ்பான்ஸ் தராங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேட்டரில் போய் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இங்கே இன்னொருத்தருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், மாஸ்டர் ரகு மாஸ்டர். ரகு மாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். அவர் வந்து என்னை நான் எங்கேயாவது சோர்ந்து போனால் கூட அவர் வந்து மெசேஜ் பண்ணுவார், டார்லிங் நீ வந்துருவ கவலைப்படாதுன்னு சொல்லி அதுதான் இன்னி வரையும் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய வருஷங்கள் நீங்கள் மாஸ்டரும் நடிகர் ஆகிட்டாருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கூட நடித்ததும் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இங்கே இருக்க எல்லாருமே வந்து டேலண்டட் பீப்புள்ஸ். இவங்க தான் அடுத்து சினிமாவில் பெரிய பெரிய சம்பவங்கள் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் விஷஸ். முக்கியமாக வந்து ஆதித்யா பாஸ்கர் நான் சொல்லணும், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தார். பெரிய பெரிய படங்கள் நீங்கள் பண்ணணும். அப்புறம் ரக்ஷன், அப்புறம் அஸ்வின் ப்ரோ எல்லாருமே பெரிய படங்கள் பண்ணோம், கூட என்னை ஃப்ரெண்டாக போடணும். தேங்க்யூ. ஃபெமினிசம்க்கும் சூடோ ஃபெமினிசம்க்கும் ஒரு மெலிசான கோடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப அழகா ஸ்க்ரீன் பிளேல வந்து டிரெக்டர் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஆக்டிங்லயும் ரொம்ப அழகா வந்து அந்த ஹீரோயின் வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஸோ அவங்கள இப்ப பேசுறதுக்காக கூப்பிடலாம். சஞ்சனா திவாரி வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சக்ஸஸ் மீட்டில் Can you hear me? இந்த சக்ஸஸ் மீட்டில் இங்கே நிற்கிறதே எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது. ஹாட்ஸ்பாட் 2 மாதிரி ஒரு படமும் அதில் இருக்கிற கேரக்டர்ஸையும் ஆடியன்ஸ் இவ்வளோ லவ் கொடுத்தது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நானே ரொம்ப நர்வஸாக இருந்தேன், எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும், என் கேரக்டர் எப்படி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களால தான் இங்கே இருக்கோம். இந்த சக்ஸஸ் மீட்காக காரணமே அவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த நம்ம டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பாலா சார், அனில் சார் அண்ட் த என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். விக்னேஷ் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கேமரா முன்னாடி மட்டும் இல்லை, கேமரா பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு க்ரூ அண்ட் டெக்னீஷியனுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இந்த சக்ஸஸ் மீட்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என் கூட நடித்த என்னோட அப்பாவா தம்பி ராமையா சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் த என்டையர் காஸ்ட், MS பாஸ்கர் சார், பிரியா பவானி மேம், மிஸ்டர் அஸ்வின், ரக்ஷன், பவானி, பிரிகேரா, ஆதி, அமர், ராபின், ரகு மாஸ்டர், ஆதித்யா, கதிர், யாரையாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா சாரி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆடியன்ஸ்க்கு
நீங்கள் இந்த படத்தை பார்த்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இதை பேச வச்சது, செலிப்ரேட் பண்ணது, இதுதான் இன்னைக்கு நாங்கள் இருக்கிற காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவும் இருக்கும்னு ஆசைப்படுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you. And 3 different stories anthology-ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நிறைய பேருக்கு ரீச் ஆனிச்சு. ஏன்னா 2 renowned ஹீரோஸ் ஃபேன்ஸுக்கு பற்றின சண்டை அப்படின்றதுனால. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த ஃபேனாக பயங்கரமாக பட்டையை கிளப்பியிருந்தாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆதித்யா பாஸ்கர். எல்லாருக்கும் வணக்கம். நான் எப்பயும் போல் ஒரு ஃப்ளோலேயே பேசிடுறேன். இயர் ஸ்டார்டிங் எனக்கு இவ்வளோ சந்தோஷப்படுத்த முடியாது யாராலையும். பாலா சாருக்கும் விக்னேஷ் ப்ரோவுக்கும் நான் முதல்ல தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த இயரை வந்து எனக்கு ஒரு 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 சந்தோஷத்தோட ஸ்டார்ட் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தானு சாரால தான் இந்த படம் எல்லாருக்கும் வந்து கரெக்டாக எவ்வளோ பேருக்கு ரீச் ஆக முடியுமோ மேக்ஸிமம் அத்தனை பேருக்கும் ரீச் ஆகி இது என்ன பண்ணிச்சோ அதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் அவரோட ஹார்ட். நான் போன வாட்டியும் சொன்னேன், இது எத்தனை வாட்டி சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். லவ் யூ சார். கை எடுத்துருவா. சாரி சார், தெரியாமல் வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த படத்தில் நடித்தவங்க MS பாஸ்கர் சார், தம்பி ராமையா சார் சூப்பர். அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்கிறது, அமேசிங் ஆக்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை வந்து பல மடங்கு மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். டீம் ஆதித்யா கதிர் ப்ரோ, நான் அப்படியே லைனாக வந்துடுறேன் ஏன்னா எல்லாருமே இம்பார்ட்டண்ட். ஆதித்யா கதிர் ப்ரோ, சஞ்சனா அவங்க, பவனிகா, இவங்க வரேன், தனியாக வருவேன் நான், பாசம் இருக்குது அதனால வர்றேன் இருங்க. பிரிகிடா அவங்க, பிரியா பவானி சங்கர் மேம், இவங்க எல்லாம் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ். நான் பார்த்ததுல அவங்க கொடுத்த அந்த சீனை வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் இன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர். இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு கண்டிப்பாக போவாங்க. எல்லாரும் அவ்வளோ டேலண்டட். எனக்கு பார்க்கும்போது அவங்க ஒர்க் பண்ண படத்தில் நானும் நடித்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரக்ஷன்னா, அஸ்வின்னா, நான் வயசில் சின்ன பையங்கிற ஒரே காரணத்தினால எந்த அளவுக்கு லவ் அண்ட் கேரோட என்னை பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கிட்டாங்க. என்ன பார்த்துக்கிற அளவுக்கு சின்ன பையனா நான். அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்து அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த இப்போ நான் சொன்னவங்களோடலாம் வந்து படமாகவே நடிச்சிருக்கலாமே அப்படின்னு தோண வச்சாங்க இந்த ஒரு 1 வீக் நாங்கள் இந்த ப்ரமோஷன்ஸுக்கு ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாரோடையும் இன்னும் பல வருஷம் நான் சினிமாலையும் சரி பர்சனல் லைஃப்லையும் சரி ஃப்ரெண்ட்ஸாக கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவேன். ஆதி வந்து ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணால் பண்ணுவான். ஸோ அதனால் அவங்களுக்கும் சந்தோஷம்தான். தேங்க்யூ ஸோ மச். அவங்க எல்லாரோட அவங்க இத்தனை வருஷமா நடிச்சு அந்த ஒரு ஃபேம், அவங்களோட ஒரு ஃபேன் பேஸ் அப்படி இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மொத்தமாக போட்டு அந்த ஒரு படத்தில் நான் நடிச்சு எனக்கு அது வந்து சூப்பராக அமைஞ்சது. அவங்களுக்கும் சரி கடவுளுக்கும் சரி விக்னேஷ் ப்ரோக்கும் பாலா சாருக்கும் சரி தேங்க்யூ ஸோ மச். வெரி கிரேட்ஃபுல். எனக்கு இப்போ நல்லா போனது, சூப்பராக போனதுக்கும் பிரசன்ட் மீடியா நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது, மக்கள் அதை பார்த்து கொண்டாடினது, அதான் காரணம். 2 அதே மாதிரி நம்பி தான் நாங்கள் வந்து சொன்னோம் இந்த மாதிரி கொண்டு போய் சேருங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு. எங்கள் நம்பிக்கையும் வந்து காப்பாற்றி சூப்பராக இதை கொண்டு போய் சேர்த்து செலிப்ரேட்டும் பண்ணி இவ்வளோ நாள் சூப்பராக சக்ஸஸ் மீட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு 18 முதல்லேருந்து பிறந்ததுலேருந்து ஒரு 18-19 வருஷத்துக்கு வந்து எனக்கு சும்மா கூட யாரும் குட்னு சொன்னது கிடையாது.
அப்படி இருக்கிறவனுக்கு இப்போ ஒரு வாரமாக எல்லாம் சூப்பர் குட் அப்படின்னு சொல்லும்போது நான் நேற்று என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கால் அடிச்சிட்டேன், டே எல்லாம் சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு, பயமாக இருக்கு எனக்கு. அவ்வளோ லைவ்லியாக ஃபீல் பண்ண வச்சதுக்கும் இந்த வருஷத்தை இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் உங்கள் யாரோட நம்பிக்கையும் கெடுக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் 100% நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். எதிர்பார்க்கலாம், நீங்கள் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்ஸ். நிறைய பேரை மறந்துட்டேன், பட் எல்லார் மேலேயும் பாசம் உண்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் பொதுவாக அழகா லியூசிவா டேலண்டடா இருக்கிற தமிழ் பேசுற ஹீரோயின்ஸ் கம்மியா இருந்தாலும் இவங்க ஒரு ஆட் ஆன் மாதிரி ரொம்ப அழகா அமைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கேரக்டருமே ரொம்ப லியூசிவா இருந்தது, அது அவங்க பிரதிபலிச்ச விதமுமே ரொம்ப அழகா இருந்தது. ஸோ லெட்ஸ் வெல்கம் பவானி ஸ்ரீ அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட், நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து பயங்கரமான சப்போர்ட்டாக அமைஞ்சது. ரிவ்யூஸ் மூலமாகவும் சரி, வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாகவும் சரி, நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து பயங்கரமான ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சுது. ஜஸ்ட் பை வேர்ட் ஆஃப் மவுத் அவ்வளவு பேர் வந்து லவ் ஷவர் பண்ணது, ஆடியன்ஸ் திரண்டு வந்தது தேட்டருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் 3 கதைக்குமே வந்து பயங்கரமான ஆதரவு கிடச்சிது. 3 கதையுமே வந்து டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் யூனோ விக்னேஷ் கார்த்திக் மாதிரி டிரெக்டர் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இந்த படத்துக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் விக்னேஷ் கார்த்திக், அஸ்வின், அமரன் இன் மை ஸ்டோரி, அண்ட் தென் ரக்ஷன், ஆதித்யா பாஸ்கர், சஞ்சனா, பிரியா பவானி, பிரிகிடா, அண்ட் MS பாஸ்கர் சார், தம்பி ராமையா சார், இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் செந்தில் சார், இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய ப்ரொடியூசர் பாலா சாருக்கு நன்றி, அனில் சாருக்கு நன்றி, எங்கள் EP அவருக்கு நன்றி, அண்ட் ஜோசப்க்கு நன்றி. அண்ட் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சாதகமாக நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதில் வந்து ரீசெண்ட் நியூஸில் வந்து திருச்சியை வந்து செகண்ட் கேபிட்டலாக இப்போது சிஎம் சார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்டையர் டீம், காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நன்றி. தொடர்ந்து இந்த மூவியை வந்து ஆதரிச்சிட்டே இருங்க. நல்ல கண்டென்ட் வந்தால் அது எப்படி இருந்தாலும் வந்து பீப்புள் வில் லவ்ன்றதுக்கு இந்த ஒரு ஃபிலிம் வந்து நாங்கள் பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது ரிலீஸ் ஆனோடனே இப்போ சக்ஸஸ் மீட் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஷி இஸ் ஜஸ்ட் ஃப்ளையிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஷி இஸ் இன் cloud 9 ஆல்வேஸ். ஸோ லெட்ஸ் வெல்கம் பிரிகிடா. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி எல்லாரையும் பார்த்ததில். அண்ட் இந்த இயர் பிகினிங் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு சக்ஸஸ் படம் ரொம்ப பெருசாக வந்து வந்திருக்கு. அண்ட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இஸ் வெரி 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 வெல்கமிங். அண்ட் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை நிஜமாவே யாருமே இவ்வளோ பெருசாக வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் அண்ட் இவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றலாம் இல்லை. என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா லைக் நிறைய லைக் மைண்டட் பீப்புள் இப்போ வராங்கன்னு தெரியுது. ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி a part in this film. ஏன்னா விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா ஒரு சக்ஸஸ் படத்தில் இருக்கணும், ஒரு வாய்ஸாக இருக்கணும் அப்படின்றது வந்து எப்போவுமே இங்கே நடித்த எல்லாருக்குமே ஐ திங்க் இருக்குதான் மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ எனக்கும் இருக்குது. ஐ எம் ஸோ ப்ரவுட். ஏன்னா இந்த படத்தில் வந்து என்னோட கேரக்டர் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் யோசித்தேன், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எடுத்தோன்னையும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் எப்படி அப்படிலாம் யோசித்தேன். பட் ஸ்டில் ஸ்மால் பார்ட், பட் ஸ்டில் இந்த வாய்ஸாக நான் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பேன், லெஸ்பியன்னு.
ஸோ அது நான் சொல்லும் போது கொஞ்சம் ஹெஸ்டேட் பண்ணலை, இது எப்படி போகும் ஐயோ அப்படி ஒன்று இருந்தது. பட் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. அண்ட் இது நடிக்கும் போதும் நடித்ததுக்கு அப்புறமும் ஐ ஃபெல்ட் சம்திங் லைக்ஸ் வெரி பர்சனல். என்னன்னா அதுதான் யாருமே இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. லைக் அது சமுதாயத்தில் வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் தான் மதிப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கப்போ கண்டிப்பாக அது மதிக்கணும் எல்லாமே இருக்குது. பட் அதான் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. அது எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணோம், எல்லாருமே புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் உள்ளேயும் நடக்கிற மாற்றத்தை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கணும். தம்பிராமையா சார் போர்ஷன் ஒரு சஞ்சனா பாட்டில் வந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், உங்களோட சேஞ்சஸையும் எங்களோட சேஞ்சஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்றதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. அது யாருமே எடுத்து பேச மாட்டாங்க, நடக்கிற விஷயம்தான், ஆனால் யாருமே எடுத்து பேச மாட்டாங்க. அதை எடுத்து தைரியமாக பேசி பார்ட் 1 எடுத்து பார்ட் 2 இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது அப்படின்னா உங்கள் எல்லாரோட ப்ராட் மைண்டட் அண்ட் எல்லாருமே வந்து லைக்காக இருக்கிற ஒரு விஷயம் தான். ஐ எம் ஸோ ப்ரவுட் டு சே தட் ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வெற்றி படமாக இருக்கிறதுல. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு. அண்ட் ஆல்சோ த ப்ரொடியூசர் கண்டிப்பாக பயப்படுவாங்க இல்லையா இந்த மாதிரி படம் எடுத்து யாராவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இவர் வந்து நின்று டீமாகவே எல்லாருமே ஐ திங்க் வி ஜஸ்ட் ஹோல்ட் அ வெரி குட் பிளேஸ் இன் அ ஹார்ட் அண்ட் வி ஆர் ஸோ ப்ரவுட் டு டூ திஸ் ஃபிலிம். அவ்வளோதான். அவரோட விக்னேஷ் கார்த்திக் சினிமான்னு பார்த்த அந்த கார்ட்லேயே தெரிஞ்சது ஹவ் கான்ஃபிடென்ட் ஹீ இஸ்னு. அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வேணும் அண்ட் எல்லா படத்தில் பண்ணுறதுக்கு எனக்கும் நிஜமாவே அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வெரி யூனிக் அண்ட் வெரி அவுட் ஆஃப் த பாக்ஸ். அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஸோ அவருக்கு இருந்தது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட், குட்டி பார்ட். ஸோ அண்ட் ஆல்சோ அந்த 3 ஸ்டோரியிலையும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. டிஓபி ஜோசப் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க எல்லாரையுமே. அண்ட் எடிட்டர் பற்றி நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன், யாருமே பேசல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, ஏன்னா படம் பார்த்ததுலேருந்து த கட்ஸ் அண்ட் டிரான்சிஷன்ஸ் ஆர் வெரி அமேசிங். ஸோ அதனால எடிட்டருக்கு தேங்க்யூ. நடித்த எல்லாருக்கும் அண்ட் எஸ் பேர் கரெக்டாக சொல்லிட்டேன். அண்ட் அவர் வந்து பயங்கரமாக அவர் சொன்ன மாதிரி சின்ன போர்ஷன் வந்தாலும் நீங்கள் கமல் சார்னு கத்த முதல்ல நானுமே வந்து ஓ மை காட் சொல்லிட்டீங்களா அப்படின்னு உங்களோட ஃபேனும் வெளில வந்துட்டாங்கன்ற ஜோன்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அண்ட் சஞ்சனா சச் அ கிரேட் டேலண்ட். ஐ எம் இன் லவ் வித் யூ. நிஜமாவே செம்மையாக நடிச்சிருந்தீங்க. அவ்வளோ போல்டாக எடுத்து அதை பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க பர்ஃபார்மன்ஸில். ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் பவானி ஸ்ரீ நீங்கள் ரொம்ப அழகாக டால் மாதிரி இருந்தீங்க. நிஜமாவே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன இவங்க பயங்கரமாக இருக்காங்க, செம்ம டால் மாதிரி இருக்காங்கன்னு பக்கத்தில் பேசிட்டு இருந்தாங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. உங்கள் பாட்டு விழியிலே ஒரு கீரல் வந்ததேன்னு இந்த படம் பார்த்தவங்களுக்கு நான் தெரியும். சச் அன் அமேசிங் சாங். அண்ட் ஆல்சோ மியூசிக் டைரக்டர் பயங்கரமாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்காக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே மறந்துடுவேன். அண்ட் ஆதித்யா, I am already a fan from 9 to 6. So I'm so happy for you. இன்னும் நிறைய படம் பண்ணணும். அவர் நிறைய ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் வெயிட்லாம் லாஸ் பண்ணிட்டாரு அவர் பயங்கரமா. எஸ்ஜி. ஸோ ரக்ஷன், ஸோ ஹாப்பி ஃபார் யூ. தாதா ராசா 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போது. அதே மாதிரி ஒன்றா இருக்கணும் எல்லாரும். அண்ட் ஆல்சோ அஸ்வின், பர்சனலாக ரியலி ஹாப்பி ஃபார் யூ. அது வந்து ஒரு பர்சனல் வின்னாக வந்து இந்த படம் உங்களுக்கு இருக்கணும். அது வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்போர்ட்டாக எடுத்து நீங்கள் வந்து வெளியில் எல்லாரும் என்னதான் அது ஒரு விஷயம் பெயின்ஃபுல்லான விஷயம் இருந்தாலோ ஒரு எல்லாரும் பேசியிருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் ஃபன்னியாக எடுத்துக்கிறதுன்றது வந்து தட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அதை நீங்கள் படத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறமே அதை நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா தட்ஸ் சச் அ ஸ்போர்ட் யூ ஆர். ஸோ ஹாப்பி அண்ட் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. ஏன்னா ரொம்ப அமேசிங்காக இருந்தது உங்களோட போர்ஷன். எனக்கு 2 பாட்டுமே பிடிச்சது, 3 பாட்டுமே பிடிச்சது. பட் ரொம்ப பிடிச்சது உங்களோட போர்ஷன் தான். ஏன்னா லவ்வை வந்து பேசியிருக்காங்க. உண்மையான லவ் கிடைக்காதான்லாம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஐ திங்க் 90s கிட்க்கு இந்த படம், இந்த அவங்களோட பாட்டு வந்து ஒரு ஹோப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்த்துருங்க. பார்க்காதவங்கலாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்ட் ஆல்சோ இபி, எங்களோட இபி சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நீங்கள் வந்து எல்லா கதையிலையும் வந்தீங்க. நிஜமாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அண்ட் ஆல்சோ எவ்ரி ஒன் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த படம் இன்னும் போய் சேரணும். நம்ம எல்லாரும் ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம். இந்த படம் போய் பார்க்கலாம். ஸோ பார்த்து நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. படம் போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் நிறைய தியேட்டர்ஸ் ஹவுஸ்ஃபுல் பார்க்க முடியுது. ரொம்ப
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் படத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் சின்ன சின்ன கேரக்டர்ஸா இருந்தாலும் அவங்க வந்து ஸ்பெஷலா தனியா தெரிஞ்சாங்க, தனியா பார்க்கப்பட்டாங்க. ஸோ அந்த வகையில அஞ்சனாவை வந்து கூப்பிடலாம் இப்போ. தேங்க்யூ. ஆக்சுவலி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்த விக்னேஷ் சாருக்கு இப்போ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஐ எம் இம்மன்ஸ்லி கிரேட்ஃபுல் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் இதுக்கு முன்னாடி அடியாயிலையும் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் என்டையர் டீம் ஆஃப் விக்னேஷ் சார் அண்ட் பாலா சார் ப்ரொடக்ஷன் என்டையர் டீம் லைக் இருக்கு. அண்ட் என் சினிமோட்டோகிராஃபர் ரொம்ப அன்னைக்கு பொறுமையாக எடுத்தாங்க ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் என்டையர் ஏடி க்ரூ, கிஷோர் அண்ணா, பிரபா அண்ட் ஏழுமலை சார், மாதவன் சார், மகில் அண்ட் தபிதா, என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் கூடயும் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ அஞ்சனாவை தொடர்ந்து தன்யாவை கூப்பிடலாம். ஐம் சாய்தன்யா. சாரி, நான் ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து வந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ட் தேங்க்யூ விக்னேஷ் கார்த்திக் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. ஆக்சுவலி ஒரு கருத்தான விஷயத்தை வந்துட்டு எல்லார்கிட்டையும் வந்துட்டு ஒரு நல்ல விதத்தில் போய் சேர்க்கறது வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க் கிடையாது. பட் அது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு சார் பண்ணியிருக்காரு. சரி சரி. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாகவே சார் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் என்னோட ஸ்டோரி டியர் ஃபேன் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி நான் நடித்தப்போ எனக்கு பெருசாக தெரியல அதோட ஐடியா எப்படி வரும்னு சொல்லிட்டு. பட் அதை ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் நான் முந்தானத்து கூட தியேட்டரில் போய் பார்த்துருந்தேன். அண்ட் எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலி மக்கள்லாம் பயங்கரமாக சிரிச்சிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு வந்து ரொம்ப அந்த எண்டிங் ட்விஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஐ மீன் அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து அது ஒரு பெரிய ரியாக்ஷனாக இருந்துச்சு எண்டிங்கில். ஸோ ஐ ரியலி லவ்ட் அண்ட் ஐ வெரி ஹாப்பி தட் ஐ காட் டு ஒர்க் வித் ஆதித்யா பாஸ்கர் சார் அண்ட் MS பாஸ்கர் சார் அண்ட் ஆல் தீஸ் சும்மா and all these talents who are there in the stage with me. And thank you so much. நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. Thank you so much. தேங்க்யூ. ஸோ டியர் ஃபேனில் வந்து அந்த டீமாக எல்லாருமே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு ஒரு எனிமிட்டியாக காமிச்சிட்டு இருந்தாலும் இங்கே பார்க்கும் போது செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப சில்லாக ஏதோ காலேஜ் மேட்ஸ் மாதிரி பயங்கரமாக ஒருத்தர் கலாய்ச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் வந்து இப்போ என்னோட ஃப்ரெண்டை வந்து நம்ம கூப்பிட போகிறோம். அவனை வந்து பார்க்கறதுக்கு எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னதான் சூப்பர் ஸ்டார் கூட துல்கர் கூட நடிச்சிருந்தாலும் அவனுடைய கேரக்டர் அப்படின்னு வரும்போது அது வந்து பக்காவாக வந்து பண்ணியிருந்தாரு இந்த படத்தில். ஸோ ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் girls favorite Rakshan. வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்கள் எல்லாருக்கும் எப்போவுமே தேவை. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அபவுட் த ப்ராஜெக்ட் நான் வந்து கண்டிப்பாக வந்து விக்னேஷ் கார்த்தி அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து விக்னேஷ் கார்த்தி அவர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும். அவரோட கதைகள் வந்து ஹாட்ஸ்பாட் 1 இருக்கட்டும், அதுக்கும் முன்னாடியிலேருந்து நாங்கள் பேசியிருக்கோம். அவர் கதையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இதில் எனக்கு அவரை பற்றி தெரிஞ்ச விஷயத்தில் ஹாட்ஸ்பாட் 1ம் சரி 2ம் சரி இருந்த ஒவ்வொரு கதையுமே அவர்கிட்ட ஒரு ஃபுல் லென்த் ஃபிலிமாவே அவர் வச்சிருந்த விஷயங்கள் தான். அது எல்லாத்தையும் கொலாஜ் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஐடியாஸ் ஒவ்வொரு கதையிலுமே இருந்துச்சு. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல அவர் கூட ஒர்க் பண்ணோம். அதுக்கு முன்னாடியும் ஒன்று பிளான் பண்ணிருந்தோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்போ அவர் சொன்னார் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. பட் ஆனால் ஒரு பயம் இருக்கும் அவர் கதை சொல்ல வந்தாலே. ஆஹா என்ன மாதிரி இருக்கும், எப்படி எங்கேருந்து வெடி வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கதை சொல்லும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பயம் தான் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, இல்லை இது எப்படி நடக்கும் அப்படின்றது. பட் எண்ட் ஆஃப் டே அது டைரக்டர் கையில் தான் இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு எடுக்கும் போது கூட வந்து இதெல்லாம் சேர்ந்து இவ்வளோ ஒரு ஃபன்னா ஒரு விஷயமா வரும்னு எதிர்பார்க்கல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு விக்னேஷ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கு அடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆதித்யா. ஏன்னா வந்து செட்டில் நாங்கள் 2 பேரும் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து ஆதித்யாவோட நடிக்கிறோம் அப்படின்னும் போது புலியோட குட்டி. ஸோ அதனால அவரோட பர்ஃபார்மன்ஸ் இல்லாமலுமே 96 இருக்கட்டும், அவர் பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து எப்படிடா கூட மேட்ச் பண்ணி பண்ண போகிறன்ற அளவுக்கு ஒரு பயம் சின்னதாக இருந்தாலுமே ஜாலியாக பண்ணோம். ஏன்னா சீரியஸான இமோஷனலாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் ரகு மாஸ்டர் அண்ட் அது இல்லாமல் விக்கி சிவா எங்கள் கேங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு தெரியல, இன்னும் நான் நிறைய படங்கள்லாம் நடிக்கல. எனக்கு படம் பார்க்கும் போதெல்லாம் அந்த சீனை தாண்டி அது எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், எங்கே திட்டு வாங்கணும், எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ என்டையர் ஷூட் பார்க்கும்போது நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ண விஷயங்கள் தான் இருந்துச்சு.
ஏன்னா அதை தாண்டி வந்து அடுத்தடுத்த படங்கள்ல வந்து நான் ஸ்க்ரீன்ல தான் பார்த்தேன், கதையா கூட ஆக்சுவலி கேட்கல. விக்னேஷ் ப்ரோ இந்த பிலீவ் அப்படின்னா என் கதை மட்டும் தான் எனக்கு தெரியும், மிச்ச கதைகள் எனக்கு என்னன்னு கூட தெரியாது. அவர் ஒன்று பண்ணுவார், ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு தான் நினச்சி பார்த்தேன். தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் சஞ்சனா அவங்களோட கதை, தம்பிராமையா சார் போர்ஷன் வந்து தேட்டரில் ஃபுல் பிளாஸ்ட். எல்லாரும் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அந்த கேரக்டர். அண்ட் சஞ்சனா வந்து அந்த கேரக்டர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த கதையில வந்து எல்லாருமே சொன்னாங்க. ஐ திங்க் யாரும் சொன்னாங்க, பிரிகேடா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை நம்பி அது ப்ராசஸ்டா போகணும் அது பின்னாடின்ற மாதிரி தான் சஞ்சனா அவங்க கேரக்டர் அவ்வளோ அழகாக பண்ணாங்க, சூப்பராக ரிசீவ் ஆச்சு. ஏன்னா அடுத்ததான் வந்து எல்லாரும் சொல்றது அந்த லாஸ்ட் அந்த லவ் கதை கிடைக்கல, ஃபியூச்சர்ல தெரிஞ்சாலும் கிடைக்கல. நான் அது மட்டும் அஸ்வின்கிட்ட கேட்டேன், என்ன மச்சான் ரியலா நீ ஏதாவது 2 சீன் எடுத்து விட்டியா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஸ்டோரி செம்மையா இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் அதை தாண்டி அதுல வந்து பவனி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணும்போது உங்களுக்கு கூட கேட்டிருந்தேன் டிஓபி யாரு அப்படின்னு. உங்க பேர் அப்பயும் தப்பா தான் சொன்னாங்க அவங்க. ஸோ அதனால அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்களது சூப்பராக பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. அண்ட் அஸ்வின் வந்து எல்லாரும் வந்து என்ன சொல்றது, இந்த படத்தில் வந்து அவ்வளோ லவ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து உள்ள வந்து அவ்வளோ ஹியூமர் ஒர்க். ஹம்மருக்கும் இந்த போர்ஷனில் வந்து பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் சூப்பராக இருந்துச்சு. அஸ்வின் ஆக்சுவலி வந்து அதுதான் திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு இந்த அரியஸ் எக்ஸாம் எழுதாங்க காலேஜில் மீட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அஸ்வின் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் சொன்ன மாதிரி இந்த 5 நாள் ப்ரொமோஷன் ஒன்னா டிராவல் பண்ணதுக்கப்புறம் ஏன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு கதை எடுக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு டீம். அண்ட் பாலா அண்ணா சோ ஸ்வீட். அவர் வந்து ஆக்சுவலி ப்ரொடியூசர்னு நிறைய பேருக்கு எப்படி தெரியாதோ எனக்கும் தெரியாது. நானும் ஜாலியாக செட்டில் யாரோ டைரக்டர் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு போல. அப்புறம் இங்கே பக்கத்தில் பிரியாணி எங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தேன். அப்புறமா தான் ஸ்க்ரீன்லேயே அவரை பார்க்கும்போது தான் வந்து அவ்வளோ இதாக எக்ஸைட்டிங்காக இருக்கும். சூப்பர், தேங்க்யூ. அண்ட் 5 ஸ்டார் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அது இல்லாமல் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க ஒரு படமும் வந்து அது வெளியில் வர்றதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக மாறும். ஸோ கண்டிப்பாக பிரசன்ட் மீடியா நீங்கள் இந்த படத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அண்ட் இந்த மாதிரி முயற்சிகள் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு நம்பிக்கையாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ அடுத்ததா இந்த 3 கதைகளை எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்த யாஸ் லவ்விங்லியோட அந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய லவ் இருந்தது. அண்ட் 2050s இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து த்ரூ மூவி நம்ம கேட்கும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ அதில் வந்து சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்தி அண்ட் பிரிகேடா சொன்ன மாதிரி இட்ஸ் அ பர்சனல் வின் டு ஆல் ஹிஸ் வெல் விஷர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹி இஸ் வெரி வெரி ஹாப்பிலி சிட்டிங் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் அவர் அஸ்வின். Thank you, Farina ma'am. Thank you so much. ஸோ வந்திருக்க பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ண வேண்டியது கடவுள் இறைவனுக்கு ரொம்ப நன்றி இந்த ஒரு சக்ஸஸ் கொடுத்ததுக்கு. இறைவனுக்கு ரொம்ப நன்றி. இதை தான் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ கடவுள் பல உருவத்தில் வந்து என்னை வந்து நிறைய இடத்துல எனக்கு காப்பாற்றிருக்காரு, நிறைய இடத்துல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நிறைய கைட் பண்ணியிருக்காரு. இந்த யூனிவர்ஸை ரொம்ப நம்புகிறேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அவங்களால தான் நான் இங்கே முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் அந்த ஒரு வகையில் தான் விக்னேஷ் கார்த்திகை நான் பார்க்குறேன். ஆல் ஆஃப் அ சடன் எங்கேயோ இருந்து வந்து இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இதை சொன்னார். என்ன கான்ஃபிடென்ஸ்னால் நானே ரொம்ப வியந்து பார்த்தேன் அவரை. ஒரு டேரக்டருக்கு வந்து லைக் கான்ஃபிடென்ஸுங்கிறது எப்படின்னா, சில பேர் செல்ஃப் ப்ரைஸ்டாகவே எப்பவுமே யோசிப்பாங்க, நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒன்று இருக்கும். பட் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு டேலண்ட்டாக அதை நர்ச்சர் பண்ணி அதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒன்று அதை எடுத்துகிட்டு வந்து சொல்ல முடியுங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு டேலண்ட்டு. ஸோ விக்னேஷ் கார்த்திகை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு சீனுமே எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ப்ரோ நான் நிறைய டவுட்டு கேட்பேன். எனக்கு வந்து எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன் டவுட்ஸ். இது ஏன் இப்படி, இது நான் ரொம்ப அது ஏன் தெரில, என்னோட பிஹேவியரா, என்னோட கேரக்டரா, ஒவ்வொரு படங்கள் பார்க்கும்போது கூட ஏன் இது இப்படி நடந்துச்சு, ஏன் இது இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய வந்துட்டே இருக்கும். பட் விக்னேஷ் வந்து அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒவ்வொரு விஷயம் சொல்லி இது ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி தான் என்னோட இன்ட்ரடக்ஷன் சீனுமே அது அவரோட ஐடியா தான். அது நான் வந்து ஒரு செகண்ட் தான் யோசித்தேன். பட் நான் ஒன்று தான், டேரக்டர் நம்பினா பண்ணுங்கிறத என்னோட நம்பிக்கை. இன்னைக்கு நான் தேட்டர் போகும்போதெல்லாம் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு விஷயம் பார்க்கும்போது எனக்கு விக்னேஷ் கார்த்திக் தான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக். நீங்கள் வந்து யூஆர் ட்ரூலி பிரில்லியன்ட். உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் எனக்கு இருக்கிற சின்ன ஒரு ஃபேன்ஸ், சின்ன
ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க. உண்மையிலேயே நான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த சக்ஸஸ் எனக்கு நான் பெருசாக நான் எவ்வளோ பார்க்குறேன்னு தாண்டி அவங்களுக்கு தான் நான் பெருசாக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் என்னைக்கு டவுனாக இருந்தாலும் என்றைக்கும் சில பேர் கேட்பாங்க காணாமல் போயிட்டீங்க, அங்கே போயிட்டீங்க போயிட்டீங்கன்னு. ஆனால் என்றைக்கும் என்னை வந்து நான் வருவேன், ஏதாவது நான் ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு நம்பி இன்னைக்கு வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வர வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டீம், இந்த ஒரு டீம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. எல்லாரும் நான் இங்கே வந்து லைக் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஸ் மீட் அப்போ தான் நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒன்று தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான், இங்கே எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு ஓடுறோம். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியான ஒரு சக்ஸஸ் தான். அந்த எனர்ஜினால மட்டும்தான் இத்தனை பேரும் இன்றைக்கி நாங்கள் ஹாப்பியாக இந்த ஸ்டேஜில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஆல். உங்களோட எனர்ஜி தான் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, அன்றைக்கி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, உலகத்தில் இருக்கிற பெரிய பவர்ஃபுல் வெப்பன் நீங்கள் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, எது உண்மையாக பொய்யா இருந்தாலும் கூட நீங்கள் சொல்கிறதான் அது மக்கள்கிட்ட போய் சேருது. அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்த அந்த நல்ல வேர்ட் ஆஃப் மவுத்து தான் இன்றைக்கி எங்கள் படத்தை வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ப்ரொடியூசர் சார் பற்றி கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொன்னாங்க. முக்கியமான விஷயம் வந்து சேலரிங்கிறது வந்து ஒரு ஆக்டர்ஸ்க்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆக்டர்ஸாக. ஸோ யா கொடுத்துட்டீங்க, அதுதான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அது ஒரு ப்ரைடு நினைப்பாங்க, இல்லை ஈகோ நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு ஆக்டர்ஸ், நாங்கள் எந்த பேக்ரவுண்ட் நாங்கள் இல்லாமல் வந்தவங்க நாங்கள் இங்கே. ஸோ ஒரு சேலரிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு அதுதான் சர்வைவ். நாங்கள் எல்லா நாளுமே 360 days நாங்கள் ஒர்க் பண்ண ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி மாத சம்பளம் அந்த மாதிரி நாங்களாம் ஒர்க் பண்ண மாட்டோம். அப்பப்போ கிடைக்கிறத வச்சு அதை சேவிங்ஸை வச்சு அப்படி தான் நாங்கள் எங்கள் லைஃப்பை நாங்கள் ரன் பண்ணிட்டு இருப்போம். அது கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது சார் வந்து ஒரு வாட்டி கூட கேட்காம என்ன சொன்னாரோ அது அப்படியே எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். அண்ட் அதுவும் இல்லாமல் படம் பிடிச்சி வாங்கியிருக்காருன்னா கண்டிப்பாக இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடி கொண்டு போய் சேர்த்துருவார் நம்பிக்கையோடு இருந்தேன். அதே மாதிரி சேர்த்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக ஒரு படம் வெற்றி அடைஞ்சா அந்த படத்தோட டீமுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். இன்னும் கூடுதல் சந்தோஷம் படத்தோட ப்ரொடியூசர்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கும். அந்த வகையில முதல்ல அனில் ரெட்டி அவர்களை பேசுமாறு அழைக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததாக வரப்போறவருக்கு வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து இந்த படத்தோட டீமுக்கே ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அது இல்லாமல் படத்தில் வந்து செம்மையா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. நம்ம KJ பாலாமணி மார்வன், அவரை வெல்கம் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். படம் ரிலீஸ் ஆகி 6 நாள் தான் ஆகுது. 6 நாளில் சக்ஸஸ் மீட் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு வந்து படம் வந்து அவ்வளோ ஒரு மக்கள் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, மக்கள் பாராட்டுறாங்க. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருமே வந்து அந்த ரிவ்யூஸ் எல்லாம் அவ்வளோ பாசிட்டிவாக கொடுத்துருக்கீங்க. லாஸ்ட் வீக்கெண்ட் சனி ஞாயிறு திங்கக்கிழமை ஹாலிடே. தேட்டர்ஸ் வந்து 90% மேலே ஹவுஸ்ஃபுல்லில் தான் இருந்துச்சு. சிட்டி, கோயம்புத்தூர் அண்ட் சவுத்ஸில் கூட 70% மேலே ஃபில்லிங்ஸில் இருந்துச்சு. ஸோ ரெஸ்பான்ஸாக படத்துக்கு வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட நாங்கள் கதை மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். ஓகே, இது வந்து ஆர்டிஸ்ட், ஓகே எல்லாருமே வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால சரி கொஞ்சம் அந்த ரீச் ஆகி படத்தோட டாக் வந்து ஒரு 2nd வீக் 3rd வீக் அப்படி தான் நம்ம போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் செகண்ட் டேவே வந்து ஹவுஸ்ஃபுல்ஸில் வந்துருச்சு. அந்தளவுக்கு வந்து படம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது மீடியா பீப்புள். அண்ட் மக்கள் வந்து அதை கொஞ்சம் கூட எப்படி சொல்றது, ஒரே மாதிரி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 தேட்டர் வரைக்கும் இப்போ நான் விசிட் பண்ணேன். இந்த 15 தேட்டர்லையும் ஒவ்வொரு சீன்லையும் எந்தெந்த சீன்ல வந்து என்ன ரியாக்ஷன் என்ன ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ எல்லா தேட்டர்லையுமே கொஞ்சம் கூட மாறாம அந்த ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ மக்கள் வந்து அவ்வளோ தூரத்துக்கு அதை கொண்டாடிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷம். அதை வந்து ஓகே சக்சஸ் ஆயிருச்சு, இன்னும் இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்த இன்னும் பார்க்காதவங்களையும் பார்க்க வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சரி சக்சஸ் மீட் நம்ம வந்து வச்சிடலாம் அப்படின்னு ஏற்பாடு செய்யப்பட்டது தான் இந்த சக்சஸ் மீட். ஸோ அதனால ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உண்மையிலே நாங்கள் இது வந்து எப்படி சொல்றது, கண்டென்ட் வைஸ் வந்து சில இடங்கள்ல எனக்கு ப்ரொடியூசரா ஒரு தயக்கம் ஒரு பயம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் உடைச்சு
நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. அண்ட் இந்த அளவுக்கு படம் வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அஃப்கோர்ஸ் மங்காத்தா படம் ரிலீஸ் ஆகி மங்காத்தா வந்து ஹவுஸ்ஃபுல்லில் போயிட்டுருக்கு. மங்காத்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அஜித் சார் படம், அஜித் சார் ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த அவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் ஃபுல்லிங்க போயிட்டு இருக்கிறப்ப கூட எங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு வழிவிட்ட தானு சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தானு சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒருவேளை அவர் அனௌன்ஸ் பண்ண, ஏன்னா ஒரு அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் ஒரு படத்தோட டேட்டா அனௌன்ஸ் பண்ணி அவர் வந்து அதுக்கப்புறம் அதை திருப்பி இல்லை வேண்டாம் ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாருனாலே அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். எங்களை மாதிரி சின்ன படங்களை வந்து அவர் மனசில் வச்சு அப்படி ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் மிக முக்கியமான காரணம். அண்ட் தியேட்டர்ஸை பிளேஸ் பண்ணது 5 ஸ்டார் செந்தில் சார், ரொம்ப நன்றி சார். எங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு பார்ட் 1 பண்ணுறப்போ எங்கள் பெஸ்ட் பண்ணோம். அப்பயுமே அன்னைக்கு இருந்த கேப்பபிலிட்டிக்கு நல்லாவே தான் பண்ணோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த முறை தியேட்டர்ஸ் சார் சொன்ன மாதிரி க்ளோஸ் டு 200 தியேட்டர்ஸ் வந்து நாங்களே நினச்சி பார்க்கல. இன்ஃபேக்ட் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறப்போ ஓகே ஒரு 150யாவது நெருங்கிடுவோமோ, 120 130 அப்படி டைரக்டர் டெய்லி கேட்பாரு எத்தனை ஸ்க்ரீன் கேட்டுகிட்டே இருப்பார். ஓகே அப்படி தான் நினச்சோம். ஆனால் லாஸ்ட் டே இங்கே ப்ரெஷ் ஷோ போட்டு படங்களை ப்ளேஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஷோஸ் கூடிக்கிட்டே இருக்கு, ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சார் வந்து பொசிஷன் பண்ணிகிட்டே இருக்காரு, என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காரு இந்த மாதிரி பண்ணிடலான்ட்டு. எனக்கு பெரிய ஒரு மைண்ட் ப்ளோயிங் மொமெண்ட் தான். நம்ம படம் வந்து ஒரு 200 ஸ்க்ரீனை நெருக்கி நம்ம படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது. ஸோ அதுக்கு செந்தில் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அது ஒரு மேஜர் ரீசன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ஏற்கனவே ஆர்டிஸ்ட் எல்லாரையும் பற்றி நிறைய பேசிட்டோம். ஓகே அண்ட் அகெயின் மறுபடியும் அனைவருக்கும் நன்றி. எல்லார் பேரையும் சொல்லி யாரையும் திரும்ப போர் அடிக்க விரும்பலை. அண்ட் விக்னேஷ் கார்த்திக் பற்றி நான் மறுபடியும் எத்தனை தடவை பேசி தான் ஆகணும். ஓகே ஏன்னா நேற்று கூட நான் பேசுகிறப்போ அதான் சொன்னேன். நம்பர்ஸ் படம் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு, இன்னும் அடுத்த வாரங்கள் போகணும், அடுத்தடுத்த வாரங்கள் அது வந்து இன்னுமே எல்லாம் பார்க்காதவங்களை அதெல்லாம் ஓகே. பட் ஒரு ப்ரொடியூசர் சைட்ல இருந்து, ஏன்னா ஒரு படம் வந்து நம்பர்ஸ் பண்றதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்கும். இப்போ மேபி ஃபார் எக்ஸாம்பிள் மங்காத்தா அண்ட் தெரி ரெண்டு வந்துருந்தா எங்களுக்கு இவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எவ்வளோ வந்திருப்பாங்க, ஃபர்ஸ்ட் வீக் தாண்டி இருக்கும், ஃபர்ஸ்ட் வீக் தாண்டினதுக்கப்புறம் படத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கும், ஸோ ஸ்க்ரீன்ஸ்க்கு மறுபடியும் குறைய வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ ஒரு படம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த படம் நல்ல படமாக இருக்கிறது மட்டுமே காரணமாக இருக்காது, அதை சுற்றி இருக்கிற அத்தனை விஷயங்களுமே இருக்கு, கூட வர படங்கள் எல்லாமே தான் காரணம். ஆனால் ஒரு ப்ரொடியூசரா நம்பர்ஸை தாண்டி இந்த படத்துடைய ரிசல்ட் ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் இருந்து இந்த படம் ஒரு ஹிட் ஆயிருச்சு, சூப்பர் ரெஸ்பான்ஸ், எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா போறவங்க எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு பேர் இருக்குல்ல, அதை வந்து விக்னேஷ் வந்து 100% கொடுத்துட்டாரு அப்படின்றது தான் எனக்கு ஒரு திருப்தியான விஷயம். நான் அதை விக்னேஷ்க்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விக்னேஷ், ஐ எம் so happy about the performance of the movie. Okay, and இங்கிருந்து 6 நாள் தான் ஆகுது, இன்னொரு 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் அடுத்தடுத்து பார்க்காதவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கணும். அதுக்கு தொடர்ந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும், பிரசன்ட் மீடியா பீப்புள். ஸோ அனைவருக்கும் அது ஒரு வேண்டுகோளா வச்சுட்டு அனைத்துக்கும் நன்றி. அண்ட் 200 ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணதுக்கும் அடுத்த வாரங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல இருந்து அவருக்கு உறுதுணையாக இருந்த திரையரங்க உரிமையாளர்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததா ஒரு முக்கியமான கதாபாத்திரம், இந்த 3 கதைகளுக்குமான ஹீரோ அவரை வந்து கூப்பிட போகிறோம். அவருடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் ஆகட்டும், அவருடைய பொலிட்டிக்கல் வியூ ஆகட்டும், அவருடைய இந்த ஓப்பன் தாட் ஆகட்டும், சரி பார்த்துக்கலாம் இதை ட்ரை பண்ணலான்ற அந்த தைரியம் ஆகட்டும், அவரை மாதிரியான கான்ஃபிடன்ஸ் வந்து எல்லாருக்குமே வேணும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ படம் ரிலீஸ் ஆகி 6 days தான் ஆகுது அப்படின்ற மாதிரி அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருந்தார் ப்ரொடியூசர். பட் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு அவசியமே இல்லை. இட்ஸ் இண்டீட் அ சக்ஸஸ். இன்ஸ்டாலையும் சரி, யூடியூப்லையும் சரி, நம்ம பிரஸ் மத்தியிலையும் சரி பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணப்படுது, பயங்கரமா ஷேர் பண்ணப்படுது. ஸோ வெரி வெல்கம் our director விக்னேஷ் கார்த்திக். எல்லாருக்கும் வணக்கம், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். போன வாட்டி நான் அந்த ப்ரெஸ் ஷோலேயே ரொம்ப கம்மியாக தான் பேசினேன், ஏற்கனவே டயர்டாக தான் இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தாக பேசிக்கலாமா உங்கள் பெர்மிஷனோட?
தேங்க்யூ. அண்ட் ப்ரெஷ் ஷோவில் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா சக்ஸஸ் மீட்டில் ரெண்டு வாட்டி சொன்னேன். அண்ணன் அப்போவே சொன்னார், 11 வாட்டி சொல்லிட்டீங்க, சொல்லாதீங்க அப்படின்னாரு. நான் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துருச்சுன்னா அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 6வது நாள். இன்னும் 6 நாள் தான், அதுக்குள்ளே என்ன சக்ஸஸ் மீட்டு? சில பேர் 2 நாள்லேயே பண்ணுவாங்க, 3 நாள்லேயே பண்ணுவாங்க. ஆனால் ஓகே, இது 6வது நாள் அப்படின்னும் போது எதனால் இது எங்களுக்கு சக்ஸஸ் மீட் அப்படின்னா, ஹாட்ஸ்பாட் 1 வந்து கம்மியான தேட்டர்ஸில் தான் ரிலீஸ் ஆச்சு. 5 வாரம் ஆன தேட்டரில் ஓடிச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த 5 வாரம் ஹாட்ஸ்பாட் 1 வந்து மொத்தமாக அதோட லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ இருந்ததோ அதுக்கு டபுள் மடங்கு இது முதல் 4 நாள்லேயே பண்ணிருச்சு. ஸோ மண்டே வரைக்குமே அது பண்ணிருச்சு. ஸோ அந்த வகையில் எங்களுக்கு இது சக்ஸஸ் தான். அதனால் சக்ஸஸ் மீட் கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக பண்ணுறோம். அண்ட் இந்த சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் செந்தில் சார், 5 ஸ்டார் செந்தில் சார். ஒரு கரெக்டான ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த படம் மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ரமேஷ் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ அப்படியே எல்லாரை பற்றியும் பேசுகிறேன். முதல்ல எடிட்டர் முத்து. நான் வந்து எப்படி அப்படின்னா, இன்னைக்கு ஷூட் பண்ணோம் அப்படின்னா 9 to 6 கால் ஷீட் அப்படின்னா நைட்டே போய் எடிட் பார்க்கணும் சார், ரஷ் எல்லாம் கன்வெர்ட் ஆகிட்டு வரணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பார்க்கணும் அப்படின்னு. அடுத்த நாள் காலையிலேயே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு உச்சக்கட்டமாக அவனை டார்ச்சர் பண்ணி சாவடிச்சு இன்னைக்கு வரல, அவன் வேற ஏதோ ஒர்க்கில் இருக்கான். ஸோ அதனால அவனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த கதையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 கதை. இதில் இந்த ஆர்டரே நாங்கள் நிறைய வாட்டி மாற்றிருப்போம். அதாவது இப்போ கடைசி கதையாக இருக்கிற அஸ்வின் கதை வந்து முதல்ல 2வது கதையாக இருந்தது, ஃபர்ஸ்ட் கதையாக இருந்த ரக்ஷன் ஆதித்யா பாஸ்கர் கதை கடைசி கதையாக இருந்தது. இந்த ஆர்டரை திடீர்னு நைட்டு ஒரு 2 மணிக்கு கால் பண்ணுவேன். கால் பண்ணிட்டு முத்து எனக்கு ஒன்று தோணுது, அந்த கதையை இங்கே போட்டு இந்த கதையை இங்கே போடலாமா அப்படின்ற மாதிரிலாம் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வாட்டி மாற்றணுன்றது எங்களுக்கே தெரியல, அத்தனை வாட்டி மாற்றிருப்போம். ஸோ அதெல்லாம் பொறுமையாக பொறுத்துக்கிட்ட முத்தையன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, எடிட்டர். அதுக்கப்புறம் டிஓபி ஜெகதீஷ் அவர்கள், ஹாய் சொல்லிடுங்க, யாரும் தெரியும். ஜெகதீஷ் வந்து 2 டிஓபி இதில், அதில் ஒருத்தர் ஜெகதீஷ், இன்னொருத்தர் ஜோசப். ஜெகதீஷ் வந்து எப்படின்னா, டெய்லி ஷூட்டிங் அப்போ விக்கி இந்த எக்யூப்மெண்ட்லாம் வேணும், சரி ஓகே ரைட்டு, ஆனால் அதெல்லாம் கிடைக்காது ப்ரோ, நாங்கள் கொடுக்குற எக்யூப்மெண்ட்ல நீங்க பண்ணுங்க. எதுல விக்கி ஷூட் பண்ணலாம்? ஐபோன்ல ஷூட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யோ டார்ச்சர் பண்ற. அவர் கேட்ட எதையுமே நாங்க கொடுத்ததில்ல. இன்ஃபேக்ட் லொகேஷன் வந்து ஒரே ஒரு சீன், அந்த எம்எஸ் பாஸ்கர் சார் ஃபோன் பண்ணி அந்த ஃபோன் கால் சீன் ஒன்று வந்து ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு ரோட்ல நைட் எஃபெக்ட்ல ஷூட் பண்ணோம். அது ரொம்ப டார்க்காக இருக்கும் அந்த ஏரியா. இந்த லொகேஷன் தான் அப்படி நான் சொல்லிட்டேன். அது எதனால சொன்னேன் அப்படின்னா, அது வந்து என் ஒய்ஃப் வீட்டுக்கு பக்கத்து தெரு, அதனால லொகேஷன் காஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மி, எந்த பிரச்சனையும் இல்லை. அதை தாண்டி அந்த இடம் நான் விஷுவலா இமேஜின் பண்ணியிருந்தேன், அது இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஒரு மாதிரி சைட்ல தண்ணி கிண்ணிலாம் இருந்தது. அதை பார்த்துட்டு ஜெகதீஷ் வந்து விக்கே என்ன விக்கே இது இங்க கரெக்டா வர. நான் சொன்னேன் ப்ரோ உண்மையா கரெக்டா இருக்கும், நீங்க வேணா பாருங்க, படம் முடிச்சுட்டு இந்த லொகேஷன் தான் படத்துலயே ஹைலைட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரிவியூ 2-3 பேர் போட்டு காமிச்சும் போது பார்த்துட்டு அந்த லொகேஷன் ஹைலைட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணி சொன்ன ஞாபகம் இருக்கா? நீங்க போன் எடுக்கல வழக்கம் போல. ஸோ அந்த வகையில் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டிஓபி. அப்புறம் ஜோசப் வந்து எனக்கு திட்டம் 2 நான் பண்ணும்போது அதில் அசிஸ்டன்ட் கேமராமேனா மானிட்டர் முன்னாடி நான் உட்காந்துருப்போம். அவனுங்க வந்து இந்த ஃபோக்கஸ் பார்ப்பான், வந்து நல்ல ஜிம் பாடி மாதிரி இருப்பான், அப்படியே சைலண்டாக இருப்பான், சிரிக்கவே மாட்டான். அந்த விஜிபி எல்லாம் சிரிக்காமல் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருப்பான். ஏன்டா இப்படி இருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அங்கே இருந்து 2019 நினைக்கிறேன், அங்கேருந்து இப்போ 2026, இப்போ எனக்கு என் லைஃபோட ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தனா அந்த அளவுக்கு மாறி இருக்கும். அண்ட் இந்த படத்தில் அவனை டிஓபியா போடும்போது ஒரு சில பேர் அவனை பயங்கர நெகட்டிவாலாம் பேசினாங்க முன்னாடி. ஸோ அவங்களுக்கு நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்டே ஜோசப், அது எனக்கும் சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டிஓபிலேயே அமேசிங்கான ஷார்ட் டிவிஷன் சென்ஸ் இருக்கிறது ஜோசப்க்கு தான். இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டிஓபியில் சொல்கிறேன். அது இன்னும் நிறைய. இன்ஃபேக்ட் அஸ்வின் கதைலாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதெல்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 0 பட்ஜெட்டில் தான் சோனி எஸ்1ல ஷூட் பண்ணுமா, சோனி FX3ல ஷூட் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த அஸ்வினோட அந்த கதையில் இருக்கிற வீடு வந்து என் ஒய்ஃபோட வீடு. ஸோ எக்யூப்மெண்ட் இல்லை, வெறும் ட்ராக் அண்ட் ட்ராலி இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்படி எடுத்து அந்த கதை இவ்வளோ ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த பெருமைகள் ஜோசப் அவர்களுக்கு தான் சேரும். தேங்க்யூ. அண்ட் அடுத்தது வந்து இபி பிரியன் வந்து என்னோட உயிர் நண்பன். 2011 நான் பேச்சுலர்ஸ் ரூம்ல அப்போதான் பழக்கம். அப்போ வந்து இவன் என்னோட லைஃபோட ஒரு மிக முக்கியமான ஒரு நண்பன்,
தம்பி, சில நேரங்கள் அண்ணா மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஸோ எல்லாமே என் ஃபேமிலியில் ஒருத்தன், என் வீட்டில் ஒருத்தன். ஸோ அவன் இப்போ ஈபியா இந்த ஹாட்ஸ்பாட் 1ம் சரி 2வும் சரி இருந்திருக்கான். நிறைய அவன் என்ன பண்ணுவான்னா பட்ஜெட் ரொம்ப பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ல தான் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்டிஸ்ட் இவள் தானே பட்ஜெட், நீ பேசிடுறா அப்படின்னு சொல்லிடுவேன். 2 lakhs தான் அப்படின்னு சொல்லிடுவேன். பேசிட்டு டே அவங்க 3.5 கேட்குறாங்கடா அப்படின்வான். டே பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு டே இல்லடா அவங்களுக்கும் ஒரு லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, டே நீ கம்பெனி சைடு ஈபியா அவங்களோட மேனேஜரானே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் வந்து இந்த முத்து படத்துல வர ரஜினி சார் மாதிரி யாரு என்ன உதவின்னு கூப்பிட்டாலும் போயிடுற ஒரு கேரக்டர். அதனால கொஞ்சம் ஈபினா ப்ரொடக்ஷனுக்கு சார்பா வேலை செய்யணும் பிரியன். அடுத்த வாட்டி அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் லியாக்கத் அலி, அவர் தான் அந்த படத்துக்கு மேனேஜர். அவர் வரல, பிஸியா இருக்காரு. அவர் என்ன மாதிரி அப்படின்னா அந்த சென்னை 28ல இளவரசு சார் அவர் வரல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். பயங்கர ஃபன், அவர் வச்சு கலாய்ச்சிட்டே இருப்போம். ரொம்ப நான் பார்த்த மேனேஜர்ஸ்ல ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப சென்சியரான ஒரு மேனேஜர்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு நன்றிண்ணா, தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் யார் இல்லை, ஓகே ராபின், யூனிக்கான ஒரு கை. அவர் வந்து இந்த ஒரு ஹார்ட் அட்டாக் போர்ஷன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு ஹார்ட் அட்டாக் போர்ஷன் இருக்கும். அந்த போர்ஷன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஹமரோ அந்த சீன்ல இருக்காரு. ஷூட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லா அது பேர் என்ன, தம் இல்லை, சுருட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காராம். தம்மே வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணும். சுருட்டு 2 அடிச்சுக்கிட்டே இருக்கான். அமர் கேட்கறான், ப்ரோ என்ன ப்ரோ அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, காலில் இருந்து அடிச்சு, நைட் அந்த சீன் ஷூட் பண்றோம், காலில் இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. இல்ல ஹார்ட் அட்டாக் சீன் இல்ல, அதுக்கு தான் ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செத்துக்கிட்டு போயிட்டு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்ல வேலை ஹார்ட் அட்டாக் சீனு. வேற மாதிரி ஏதாவது ஃபர்ஸ்ட் நைட் சீன் என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியல. ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ராபின். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். நான் லைஃப்ல மீட் பண்ணதுலேயே பயங்கர சின்சியர். எதுவாக இருந்தாலும் அப்படி இறங்கி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு. அப்புறம் கதிர், ஆதித்யா கதிர் வந்து எனக்கு அகைன் 2012-13 தெரியும். விஜய் டிவியில மிமிக்ரி ஆர்டிஸ்டா நான் இருந்தபோது அவரும் அப்பதான் மிமிக்ரி பண்ண அண்ணன் கூடுவேனே ஞாபகம் இல்லை, தலைவா மிமிக்ரிலாம் பண்ணுவேன் தலைவா, அப்படியே பேசி காட்டுங்க அப்படின்னும் போது சில வயசுலாம் பேசினாப்ல, நல்லா இருக்கியா, என்னோட நல்லா பண்றியா அப்படின்ற மாதிரி இருந்தது. அங்கிருந்து இப்ப டிராவல் பண்ணி நான் டைரக்ட் பண்ணி அவர் நடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கதிர் உங்களோட அதான் கவுண்டர்ஸ் எல்லாமே தியேட்டர்ல செம்மையா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. அதுக்கப்புறம் சஞ்சனா வந்து இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணு தான் அவங்க. ஷீஸ் ஏன்னா எப்பயுமே ஐயோ அது அப்படி ஆயிருமா, இது இப்படி ஆயிருமா சார், இது இப்படி இருக்கும். இன்னைக்கு ப்ரெஸ் மீட்க்கு வரதுக்கே சார் நான் எப்படி ஹோம்லியா சல்வார் போட்டு வரவா, ப்ரெஸ் ஏதாவது கேள்வி கேட்பேன், ப்ரெஸ் உங்களை பார்த்து எவ்வளவு பயப்படுறாங்க தெரியுமா, ஏதாவது இடக்கு உணவா கேட்டுருவாங்களா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜாலியா வாங்க பார்த்துக்கலாம், ப்ரெஸ் எல்லாம் நம்ம ஆட்கள் தானே அப்படின்னு சொல்லி நான் தான் அவங்கள இது பண்ணேன். ஸோ அந்த வகையில் இன்னும் தமிழ் சினிமாவுக்கு தமிழ் பேசுகிற ஒரு அழகான ஒரு ஹீரோயினா கூடிய சீக்கிரம் நீங்க வருவீங்க. வாழ்த்துக்கள். பிரிகிடா ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அவங்களோட ஃபேன் நான். இந்த பவி டீச்சர் அவங்க பண்ணதுலேருந்து அவங்களோட ஃபேன். ஸோ ஃபைனலி 2-3 ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஃபைனலி இந்த ப்ராஜெக்ட் நடந்துருச்சு. ஆனால் ரொம்ப சின்ன, ஆக்சுவலி அவங்க கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதை கொஞ்சம் சுருக்கிட்டோம். ஸோ ரொம்ப சின்ன ரோலாக போயிருச்சு, கொஞ்சம் சுருக்கிட்டோம். கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஐ வுட் லைக் டு டூ அ பிகர் ரோல் வித் யூ. பவானி ஸ்ரீ, அவங்களுக்கும் எனக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் எனக்கும் ஒரு பூர்வ ஜென்மத்தை பந்தம் இருக்கு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட முதல் படம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அந்த படம் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். அதை நான் வந்து அறியா வயசுல பண்ண தெரியாத தப்பு, ஏண்டா தலையில என்ன வைக்கல அந்த படத்துல பேரு. அந்த படத்துக்கு அப்புறம் நான் நிறைய எப்படி சொல்றது, நிறைய பாதிப்புகள், அசிங்கங்கள் அதெல்லாம் கடந்து அதை மாத்துறதுக்கு தான் யோர் ஷேம்ஃபுல்லி 1-2 அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணி, அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்புறம் என்னோட கரியர் மாறி திட்டம் 2 அங்கிருந்து. ஸோ அந்த படத்தை வந்து அத்திப்பட்டி கிராமம் மாதிரி அழிச்சிடலாம் அந்த முதல் படத்தை. ஆனா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து பவானி ஸ்ரீயோட அம்மா, ஏஆர் ரெஹானா மேம், ஜிவி பிரகாஷோட அம்மா. ஸோ அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்படி ஒரு டிசாஸ்டர் படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் வச்சு அடியே படம் பண்ணதே எனக்கு பயங்கர, ஏன்னா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இப்படி நம்ம இவரை வச்சு டைரக்ட் பண்றோமே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவே எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. அண்ட் அந்த படம் அடியே ஹிட் தான், உங்களுக்கு தெரியும், கமர்ஷியலி
தேட்டருக்கெல்லாம் சரி ஓவரால் ப்ரொடியூசருக்கு போட்ட காசுக்கு டபுளுக்கு மேலே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பவானி ஸ்ரீக்கு கதை சொல்ல போனும்போது கதை கேட்டு அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஒருத்தரை விடலை, இன்னும் ஒருத்தர் தான் பாக்கி, ரஹ்மான் சார் அப்படின்னாங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் நடந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் பவானி. வெரி வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் அவங்களும். ஆதித்யா பாஸ்கர் அவர் நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட்டுங்க. ஆனால் நாளைக்கு ஷூட்டிங் வரீங்களா ப்ரோ அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ராப்போ, பயங்கர ஸ்வீட். அவரை பற்றி நிறைய பேசிட்டேன். இப்போ ஒல்லி ஆயிட்டாப்ல, ஏதோ படம் கேரக்டருக்காக ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி ஏதோ ரோல் பண்றாப்லன்னு நினைக்கிறேன். அதுக்காக பயங்கரமா ஒல்லி ஆயிட்டாப்ல. ஆனா இந்த படத்துல இருக்கும்போது அவர் ஒரு கருப்பா கலையா அழகா அப்படின்ற ஒரு ஃபேஸ் இருக்குல்ல. ஸோ எனக்கு இன்னொரு 3-4 இயர்ஸ் அவர் இன்னும் சின்ன பையனா இருக்காருல்ல, ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப சூப்பரான ஒரு ஹீரோ மெட்டீரியலா விஷால் சார்லாம் வந்த போது ஒரு ஜோன்ல இருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஹீரோ மெட்டீரியலா கண்டிப்பா வர்றதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் டேட்டு கொடுங்க, பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் டேட்டு கொடுங்க கண்டிப்பா. வாழ்க்கை வாயும் இப்படி பேசுறவங்கள தான் நம்ப கூடாது. அடுத்து வந்து ரக்ஷன் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம ஆதிக்கு என்ன சொல்றோமோ எக்ஸாக்டா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரக்ஷன் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு போக்கிரி விஜய் சார் மாதிரி தான். என்ன போய் ப்ரோ இந்த மாதிரி பண்ணலாம் ப்ரோ, ஓகே ப்ரோ, சரி ப்ரோ, ஃபுல் டைம் இந்த சோர்ல தான் இருப்பாரு. எப்படி ஒரு மனுஷனால 24 மணி நேரம் இப்படி இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. அந்த வித்தையை எனக்கும் கொஞ்சம் கத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப ஜாலி அவரோட ஒர்க் பண்ணதாவது. அவர் ஷூட்டிங் மாதிரியே இருக்காரு, ரொம்ப ஜாலியா அவங்க பாட்டுக்கு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னெல்லாம் என்ன கலாச்சாரங்கன்னு தெரியல, ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அஸ்வின் அவர்கள். அஸ்வின் அந்த உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆடியோ லான்ச். அந்த ஆடியோ லான்ச்ல அவரை திட்டின பல பேர்ல நானும் ஒருத்தன். அவரை கண்டபடி திட்டிருக்கேன், எப்படி இப்படி பேசலாம் அப்படிலாம் பயங்கரமாலாம் திட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஹாட்ஸ்பாட் 1க்கே நாங்க அவரை கேட்டோம். அப்போ சில விஷயங்கள் ஓகே, அது ஆக்சுவலி அந்த ஆடியோ லான்ச்க்கு முன்னாடி இப்போ கேட்டோம். அதுக்கப்புறம் தான் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஆடியோ லான்ச் நடந்தது. அதுக்கப்புறம் தான் திட்டி அந்த ஜோன்ல இருந்தோம். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கதை வேற ஒரு கதை பண்ணும்போது சரி இந்த கதைக்கு அஸ்வினை கேட்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா நம்ம இவ்வளவு திட்டி இருக்குமே அவரை எப்படி கேட்கறது, கேட்கலாமா வேணாமா அப்படின்ற தாட்லாம் எங்களுக்குள்ளே இருந்தது. சரி பரவாயில்ல, 1.5 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. பீப்புள் எவால்வ். எல்லாருமே அது தெரியாம ஒரு ஃப்ளோல ஒரு எந்தூசியாசம்ல நானே நிறைய சம்மந்தமே இல்லாமலாம் பேசியிருக்கேன். ஸோ எல்லாருமே பீப்புள் சேஞ்ச்ல. ஸோ அதனால அவர் அதை கண்டிப்பா தெரிஞ்சு பண்ணல. அது இட் வாஸ் ஒரு ஓவர்வெல்மிங் மொமெண்ட்ல அவர் அறியாம நடந்த ஒரு விஷயம் தான் அப்படின்றது எனக்கு அப்படிதான் இருந்திருக்கும். சரி ஓகே சும்மா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், மீட் பண்ணலாம் அப்படின்னா. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ உங்களை எப்போ அந்த ஆடியன்ஸ் எப்படி நிறைய பேர் திட்டினாங்களோ அதில் திட்டினா பல பேர்ல நானும் ஒருத்தன். எனக்கும் உங்க மேல பயங்கர கோவம் இருந்தது. நானும் உங்களை கண்டபடி திட்டிலாம் இருக்கேன். இதை நான் உங்ககிட்ட இப்பவே சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் யாராவது உங்ககிட்ட வந்து இதை சொல்லி அப்படின்னு இருக்கக்கூடாதுன்றதுனால அப்பவே நான் ஃபுல்லா கிளியரா சொல்லிட்டு, ஆனா இப்போ நீங்க அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் மீட் பண்ணும்போது அதை சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதை சொன்னேன். கதை சொன்னதுக்கப்புறம் அது பிடிச்ச பண்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஆனா ஹாட்ஸ்பாட் 2 ஹேப்பன்ட். ஸோ அஸ்வின் அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் காலைல 5:30 மணிக்கு வந்தார்ல, அதுதான் அவர் வந்து உச்சக்கட்ட சின்சியர், பயங்கர பங்க்சுவல். நானே ஜென்ரலி பயங்கர, அதாவது நான் வந்து இப்போ ஒரு மீட்டிங் 2 மணிக்கு அப்படின்னா என் அப்பா வந்து என்ன முன்னால என்ன பண்ணுவாருன்னா, அப்போ மீட்டிங்லாம் இல்லை, அப்போ எங்கேயாவது வரதுக்கு 2 மணிக்கு போனோம் அப்படின்னா என் அப்பா என்ன 11:30 மணிக்கெல்லாம் கூட்டு போயிடுவார். அப்பா என்னப்பா அப்படின்னா, இல்லடா சீக்கிரம் போயிடுறது எப்பயும் நல்லது, ஏன்னா நீ 2 மணிக்கு போகணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு போகும்போது டிராஃபிக்ல லேட் ஆயிட்டு அப்படின்னா உனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும். அதனால எப்பயுமே சீக்கிரம் போறது நல்லது அப்படின்னு. நான் 2 மணினா இப்போ 1 மணிக்கு அந்த மாதிரி போயிடுற ஒரு ஆள். எனக்கு எக்ஸாக்ட்லி நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி ஒரு மீட்டர் தான் பங்க்சுவாலிட்டி ஃபாலோ பண்றதுல. இதுல ஒரு நாள் என்ன இருக்கு, 3 மணிக்கு ஷூட்டிங் ஈசிஆர்ல. அவர் வீடு அங்கிருந்து கிட்ட தான். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் தான் நாங்கள் ஷூட் பண்ணிருக்கோம். அவர் 3 o'clock வர வச்சிடலாம் கால் டைம். அதுக்கப்புறம் நம்ம 5க்கு கூட ஷார்ட் வச்சுக்கலாம், ஆனால் வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் அமிச்சிட்டோம் அவருக்கு. இது வந்து அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்ட விஷயம். ஸோ கார் போயிடுச்சு. இவர் கார்ல ஏறிட்ட 2:45 பிக்கப் ஏறிட்டார் போல வந்துட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம்
அதுக்கப்புறம் தான் இவர் காஸ்டியூமை வீட்லயே வச்சுட்டாருன்றதை ரியலைஸ் பண்ணியிருக்காரு போல. உடனே டிரைவர் அண்ணா கிட்ட வந்து, அண்ணா நான் காரை திருப்புங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பி ஃப்ளாட் வாசல்ல நிற்க வச்சுட்டானா, காரை எடுக்க சொல்லுவாங்க, யார் சொன்னாலும் போயிடாதீங்க, இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ள ஓடி ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே மூச்சு வாங்க கார்ல ஏறி, அண்ணா சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்ல இறங்கியிருக்காரு. என்ன அப்படின்னா 3 மணிக்கு சொல்லியிருக்காங்கன்னா நான் 3 மணிக்கு அங்கே இருக்கணும், எதனாலையும் லேட் ஆகிடக்கூடாது அப்படின்ற அந்த பங்க்சுவாலிட்டி வந்து உண்மையாகவே சூப்பர். இது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அந்த டிரைவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி, அவர் வந்து நம்ம ஈபி கிட்ட சொல்லி, ஈபி என்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு 10-15 நாள் கழிச்சு நான் காலில் அவர்கிட்ட இதை கேட்டேன். கேட்கும்போது, ப்ரோ என்ன ஏதாவது ஆள் வச்சு ஃபாலோ பண்ணுறீங்களா, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னா, இல்லை ப்ரோ சினிமாவில் அதெல்லாம் தெரிஞ்சிரும்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த சின்சியாரிட்டி வில் டேக் யூ பிளேசஸ் ப்ரோ. அவர் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் சீன் போடுற மாதிரி, ஜென்ரலாகவே கொஞ்சம் அப்படி என்னையுமே ஸ்கூல் டைம்லலாம் அப்படி காலேஜ் டைம்லலாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் சீன் போடுற ஆளுன்ற மாதிரி நினச்சேன். பழகினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ ஒரு டம்மி பீஸ்ன்னு அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவர் டம்மி பீஸ்ன்னு சொல்ல, பட் பார்க்கும்போது பழகிறதுக்கு முன்னாடி ஒரு எனக்கும் அப்படிதான் இருந்தது. பட் ஆனால் என்னன்னா அவர் ஒரு இன்ட்ரோவர்ட் பேசிக்கலி. ஸோ ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்றதுனால அவர் ஜென்ரலாகவே இன்ட்ரோவர்ட்ஸ் கம் அக்ராஸ் அஸ் அ வெரி ரூட் பர்சனாலிட்டி, அரகன் பர்சனாலிட்டி, அதுதான். பட் ஹீ இஸ் ட்ரைங் டு சேஞ்ச். ஸோ கண்டிப்பாக ஃபைனலி அஸ்வின் இஸ் பேக் அப்படின்னு இந்த படம் மூலமா கான்ஃபிடென்ட்டாக சொல்லிக்கலாம். ஏன்னா அவரோட கதைக்கும் தேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸு, எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அது ஏன் மூலமாக நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ்ஸு. அதுக்கப்புறம் ஓகே, இவ்வளவு பேர் நடிச்சிருந்தாலும் இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற 2 ஸ்டார்ஸ், தம்பிராமையா சார், MS பாஸ்கர் சார். அவங்க ஆக்சுவலி அவங்கள பத்தி நிறைய எல்லாருமே பேசிட்டாங்க, நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த லெஜண்ட்ஸோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி கமிங் டு ப்ரொடியூசர்ஸ், சுரேஷ் அண்ணா. அவர் எனக்கு பெங்களூர்ல 2013-14 பழக்கம், என்னோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி. அதான் அண்ணா, ப்ரொடியூசரை தாண்டி ஒரு அண்ணா தான். ஸோ அவரு கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப நன்றி. பெங்களூர் ரொம்ப சந்தோஷம். பெங்களூர் போனால் அப்படியே பெங்களூரே நம்மளது தான் அப்படின்ற மாதிரி பார்த்துப்பாரு. ஒரு வாட்டி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்வீட்டான, ரொம்ப ஹாஸ்பிட்டபிளான ஒரு பர்சன். அதுக்கப்புறம் அனில் ப்ரோ, அவரும் இந்த படத்தில் ப்ரொடியூசராக, அவர் ஹாட்ஸ்பாட் 1 வந்து தெலுங்கு டப்பிங் ரைட்ஸ் வாங்கி தெலுங்குல ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஹாட்ஸ்பாட் 2ல ப்ரொடியூசராக வந்திருக்காரு. ஒரு ப்ரொடியூசரை தாண்டி நானும் அவரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டெய்லி 1 மணி நேரம் ஃபோன் பேசுவோம், ஜாலியாக பேசுவோம், என்னென்னவோ கலாய்ப்போம். அவரை நான் நிறைய ப்ராங்க்லாம் பண்ணுவேன், கலாய்க்கலாம் செய்வேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன அப்படின்னா, 5 ஸ்டார் செந்தில் சார் வந்து படத்தை பார்க்கறதா ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது. அவருக்கு படம் போட்டு காட்டணும், இதுக்கு போட்டு காட்டணும் அப்படின்றது போது அவர் வந்து ஆந்திரா, நம்ம அனில் வந்து. ஸோ அவர்கிட்ட ஃபைனலாக 5 ஸ்டார் செந்தில் சார் இன்னைக்கு படம் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவரை கால் பண்ணி சொல்கிறேன், ப்ரோ படம் பார்க்குறாங்க ப்ரோ, பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ செந்தில் சார் பார்க்குறாரு. அப்படியே ப்ரோ சூப்பர் ப்ரோ, அவருக்கு படம் பிடிச்சிருமா, வாங்கிடுவாரா? இல்லை ப்ரோ பிடிக்கும் தான் நினைக்கிறேன், நான் வாங்கிடுவாரான்னு ஏன் கேட்குறீங்க? இல்லை ப்ரோ செந்தில் சார் பார்க்குறாருன்னு சொன்னீங்களே, வாங்கிடுவாரா? ஆமாம் ப்ரோ செந்தில் சார் பார்க்குறாரு ப்ரோ, ஆனால் ஏன் ப்ரோ வாங்கணும்? இல்லை ப்ரோ அவர் 5 ஸ்டார் செந்தில் சார் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறதுக்கு ப்ரோ, அவர் இல்லை ப்ரோ கவுண்டமணி சாரோட நடிப்பார்ல செந்தில் சார், அந்த செந்தில் சார் பார்க்குறாரு ப்ரோ. ப்ரோ அவர் ஏன் ப்ரோ நம்ம படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் அவரை, ப்ரோ புரியல ப்ரோ, இல்லை ப்ரோ அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் அவரை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இல்லை ப்ரோ 5 ஸ்டார் செந்தில் சார் தான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அவரை கலாய்ச்சிட்டு இருந்தேன். ஸோ பயங்கர பிராங்கெல்லாம் பண்ணுவேன் அவரை. அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லிட்டேன். ஓகே அதுக்கப்புறம் ஓகே ஒரு முக்கியமான கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். பையன் இருக்கானா? ஓகே, ஹாட்ஸ்பாட்ல நீங்க பார்த்தவங்களுக்கு தெரியும், அதுல இந்த எண்டில் இந்த குட்டி பையனா, இல்லை வரலன்னா விட்டுரு நதியாரனா நடிச்சது, அந்த குட்டி பையனா நடிச்சது என்னோட பையன் தான், நதியாரன். சரி அவனை காட்டலாம்னு நினைச்சேன், பட் ஆனால் கொஞ்சம் கிராங்கியா இருக்கான், அதனால அவனை விட்டுறலாம். மற்றபடி ஹாட்ஸ்பாட் டூ மச் அதான் 24 டேஸ்ல ஷூட் பண்ண படம் இது. ஓவரால் ஹாட்ஸ்பாட் 1 கிட்டத்தட்ட 24 டேஸ் தான் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ 24 டேஸ்ல ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில் வந்துட்டு இருக்கு, எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க. இப்படி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னடா ஓகே அதுக்கப்புறம் குறிஞ்சி சார்
அவருக்கு கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா என்னோட எல்லா படத்துலையும் நீங்க நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து தேங்க்ஸ் டு குறிஞ்சி சார் அப்படின்ட்டு இருக்கும். அவர் யாருன்னா 2013 நான் வந்து என்னோட முதல் ஷார்ட் ஃபிலிம், முதல் கனவேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், நான் எதுவுமே பண்ணல. அப்போ எனக்கு ஜப்பான் போயிருந்தபோது அவர் பழக்கம், அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்றதை கேட்டபோது எதுவுமே கதை கூட கேட்காம என்ன நம்பி 2 லட்சம் அந்த டைம்ல கொடுத்த குறிஞ்சி சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் அப்போ கொடுக்கல அப்படின்னா இப்போ ஹாட்ஸ்பாட் வரைக்கும் வந்திருக்காது. ஸோ குறிஞ்சி சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபார் எவர் ஐ வில் பி கிரேட்ஃபுல் ஃபார் தட் சார். லைஃப் ஃபுல்லாக எல்லா படத்துலையும் முதல் தேங்க்ஸ் கார்டு உங்களுக்கு தான் இருக்கும். மற்றபடி என் ஒய்ஃப் வந்திருக்கா, ரொம்ப நன்றி. அதையா நான் இன்ட்ரடியூஸ் பண்ண பட் பரவாயில்ல. யா, ஸோ தேங்க்யூ. மக்களுக்கு சொல்லுங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயம், ட்விட்டர்ல வந்து ஓகே இந்த ஃபர்ஸ்ட் கதை இந்த ஃபேன் வார் வந்து யாரோ ஒருத்தரை 1 ஸ்டாரை 2 ஸ்டாரை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அது அப்படி கிடையாது. ஜென்ரலாகவே இந்த ஃபேன் வர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பேசியிருக்கோம். அதை 2 ஸ்டார்ஸ் மூலமா சொன்னா அது நல்லா இருக்கும், ஈஸியா புரியுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கோம். அதாவது இந்த ஜெனரல் ஃபேன் வர்ஷிப்ன்றது, இப்போ தோனி ஃபேன்ஸ் வந்து கோலியை திட்டுறாங்க, கோலி ஃபேன்ஸ் தோனியை திட்டுறாங்க, ஒரு மியூசிக் டைரக்டரோட ஃபேன்ஸ் இன்னொரு மியூசிக் டைரக்டர் திட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே தான் நாங்கள் பேஸ் பண்ணி பேசியிருக்கோமே தவிர 1 ஸ்டாரையோ இல்லை 2 ஸ்டார்ஸையோ குறிப்பிட்டு நாங்க சொல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது. அப்படி சில பேர் அதை அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் ட்விட்டர்ல தம்பிராமையா சாரோட அந்த போர்ஷன்ஸ் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு ஒரு சில பேர் மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி சொல்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. இப்போ ஒரு படம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது அவங்களோட கருத்து, பிடிக்கல அப்படின்றது அவங்களோட கருத்து, வர்க்காலன்றது எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்றது அவங்களோட கருத்து. அதை நான் ட்ரூவா ரெஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஃபெமினிஸ்ட்ஸ் நிறைய பேர் வந்து அதுக்கு வேறு சில கருத்துக்கள் இருடா ஃபெமினிஸ்ட்ஸ் ஒரு சில பேர் சரி ஓகே அவனை இன்ட்ரடியூஸ் இந்த கண்டென்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஃபெமினிஸ்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து அதுக்கு ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதான் அது அவங்களோட கருத்தாக இருக்கிறது ஓகே தான். பட் ஆனால் ஒரு சில பேர் வந்து படத்தை ஃபுல்லாக பார்க்காம 2 நிமிஷம்டா. பட் ஒரு சில பேர் வந்து அதான் அந்த ஃபெமினிஸ்ட் சரி வாடா ஸோ அந்த குட்டி பையனா படத்துல நடிச்சது வந்து இவன் தான். நதியாவின் சொல்லுத்தாங்க, டாடி சொல்லுத்தாங்க, இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தியாடா. சரி ஓகே, இவர் தான் நடிச்சிருந்தாரு. ஸோ இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண போதுமா? ஹாப்பியா? ஓகே. அதான் அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணிடணும்னு நினைச்சேன். அதான் அந்த தம்பிராமையா சார் கதை அந்த போர்ஷன் மட்டும் ஒரு சில போர்ஷன் மட்டும் கட் ஆகி இன்டர்நெட்ல வைரலா போயிட்டு இருக்கு. அது ஒரு சில பேர் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கு. அதை நான் ட்ரூவா ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அதான் கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஆனா ஒரு சில பேர் அதான் சில ஃபெமினிஸ்ட்ஸ்க்கு அவங்களோட கருத்து இருக்கு. அகைன் அதையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஆனா ஒரு சில பேர் படத்தை ஃபுல்லா பார்க்காம வெறுமனே அந்த கட்டு மட்டும், அந்த ஒரு 2 நிமிஷம் கட்டு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு சில சூடோ ஃபெமினிஸ்ட் அப்படின்னாலே இந்த அறவேக்காடான ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு அர்த்தம் அதுதான். ஸோ அவங்க வந்து படத்தை ஃபுல்லா பார்க்காம வெறும்னா அந்த சின்ன கட்டை மட்டும் பார்த்து மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் ஒரே விஷயம் தான் சொல்லிக்கிறேன், நீங்க படத்தை ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு அப்பவும் உங்களுக்கு வந்து படம் அப்போ பிடிச்சிருக்கு, அப்போ இல்ல கரெக்டா தான் பேசியிருக்கான், கரெக்டா தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா ஓகே அதை சொல்லுங்க. அப்படி இல்ல அப்போ பார்த்துட்டு உங்களுக்கு வர்க்கால இல்ல தப்பா தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா அதை நான் ஏத்துக்கிறேன், படம் கேவலமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா எப்படி உங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி நான் நினைக்கிறத எனக்கு உரிமை இருக்கு. சோ அதை நான் இங்க தெளிவா சொல்லிக்கிறேன். நான் என் மனசாட்சிக்கு உட்பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கூட டிஸ்கஸ் பண்ணி அதை எவ்வளவு கரெக்டா எவ்வளவு தப்பா ஆகாத மாதிரி எவ்வளவு சோஷியலி ரெஸ்பான்சிபிளா எடுக்கணும்னு நினைச்சுதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ ஒரு கிரியேட்டரா எனக்கு அதை நான் நினைச்சதை எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. மற்றபடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, நல்லதே நடக்கும். போயிட்டு இருக்கேன். தேங்க்யூ சொல்லிட்டு
பிஆர் வேலு அவருக்கு மறுபடியும் அப்புறம் கொன்றுவா பிஆர் வேலு அவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சாரி என்னோட டைரக்ஷன் டீம் கிஷோர், ஏழுமலை, மாதவன், பிரபா, கஜஸ்ரீ, தபிதா, வேற அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் எல்லாருமே இப்போ ஸ்டேஜுக்கு கூப்பிடுற அளவுக்கு டைம் உங்களுக்கு பொறுமையாக இருக்காது, அதனால வேணாம். ரைட். ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. சொல்லுங்கண்ணா. கண்டிப்பாக வரும்ண்ணா. வெற்றி ஆச்சுன்னா வரும்னு சொன்னேன், இப்போ வெற்றி ஆயிடுச்சு, அதனால 3 கண்டிப்பாக வரும்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சொல்லுங்கண்ணா. உட்காந்துரும். சொல்லுங்கண்ணா. விஜய் சார் இல்ல மிமிக்ரி பண்ணேன்னு சொன்னீங்க. ஆமாண்ணா. அது நான் பண்ணி காட்டுங்க. ஏன்னா நீங்க அடுத்து ஹீரோவா வருவீங்கன்னு நினைக்கிறேன். மைக் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும்? ஓகே. விஜய் டிவியில மிமிக்ரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பட் ஆனால் இப்போ ஞாபகம் வரதை பேசுறேன். விஜய் சார் வாய்ஸ் பேசுறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்களுக்கும் வணக்கம். ஹாட்ஸ்பாட் 2 மச்சோட சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன். படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட சொல்லுங்க. நன்றி. தேங்க்யூ. ரஜினி மாதிரி ஒன்று பண்ணுங்க. ரஜினி மாதிரி. ரஜினி சார் அண்ணா கடைசியில் இருக்கா? ஓகே. வேற யாருக்காவது வேற கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சார், ஹாட்ஸ்பாட் 3லயும் சொல்லுங்க. ஹாட்ஸ்பாட் 1ல இருந்த சில பேர் இதுல இல்ல, ஹாட்ஸ்பாட் 2ல பயங்கர சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. 4 நாள்ல. ஆமாண்ணா. 3லயும் இதுல இருக்க டீம்ல முக்காவாசி பேராது இருப்பாங்களா? இல்ல அது தெரியலண்ணா. இதுக்கப்புறம் தான் தெரியும். இன்னும் முடிவு பண்ணலண்ணா. அஸ்வின் இருக்காரா? தெரியல. நான் இப்போ வரைக்கும் முடிவு பண்ணல. மேபி நான் இருப்பேன். ப்ரொடியூசர் தான் சொல்லணும். சார், அப்புறம் பிரியா பவானி சங்கர் இங்க வராம இருக்கிறதுக்கு காரணம் ப்ரொடியூசர் தானா? ஏன்னா அவங்க எந்த ப்ரொமோஷனும் இல்லையோ, ஜோடியா அவர் கூட போட்டீங்கன்ற வருத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரியா பவானி சங்கர் வந்து ஒரிசால ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்க, அதனால தான் வர முடியல. சார், அப்புறம் இன்னொரு கேள்வி. சொல்லுங்கண்ணா. மங்காத்தா உங்களுக்கு வந்து பாதிப்பு தந்தது. ஏன்னா திரௌபதி வந்து அவர் சொல்லிட்டே இருக்காரு எல்லா மேடையிலையும், மங்காத்தாவால தான் நான் வந்து எதிர்பார்த்த வெற்றி அடையல அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து மற்றவங்களாம் கூட தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்னு வைப்பாங்க. நீங்கள் சக்ஸஸ் மீட்னே போட்டிருக்கீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு மங்காத்தா பாதிப்பை தரலையா? மங்காத்தா பயங்கரமா ஓடிட்டு இருக்கும் போதும் எங்க படம் வெற்றி ஆயிருக்கு. அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த 4 நாள் சூப்பரா பண்ணிருக்கு. அதான் நாங்கள் எதிர்பார்த்ததை விட பெட்டராகவே பண்ணியிருக்கு. ஆனால் மங்காத்தா வராமல் இருந்தால் இதை விட ட்ரிப்பிள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அது ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் பாலா சொன்ன மாதிரி தெரியும் சேர்ந்து வந்திருந்தா இவ்வளோ பாதி தான் நாங்கள் பண்ணியிருப்போம். அதனால ஓகே அப்படின்றது தான். எல்லா படத்துக்கும் வந்து 2 நாள் 3 நாள் வசூல் போடுறாங்க. 100 கோடி 200 கோடி 50 கோடி. உங்க படத்துக்கு வசூல் என்ன? வசூல் போடுறது ப்ரொடியூசர் தான் போடணும். அவங்க மேபி இந்த வாரத்தில் போடலாம். 100 கோடிலாம் இல்லைண்ணா. அநியாயமா இல்லையா? ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஒரு பிக்சர் மொமெண்ட் படத்தோட